சர்வ வல்ல தேவனாக இருக்கிறார் நம் தேவன். ஆமென். சர்வத்துக்கும் அதிகாரியாக இருக்கிறார். அந்த சர்வ வல்லவர் நம்ம பாடலாமா இந்த காலையில்? சர்வ வல்லவர் என் சொந்தமானார் என்று பாடலை பாடி கர்த்தரை ஆராதிக்கலாம். விசுவாசிக்கிறீங்க? ஆமென் ஆமென். அவர் வசனத்தினால நம்மளையும் நம்ம குடும்பங்களையும் காப்பாற்றிட்டு வந்துட்டு இருக்காருன்னு எவ்வளவு பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆமென். இரண்டாவது பாடலாக இன்ப இயேசு ராஜாவை நான் பார்த்தால் போடும் என்ற பாடலை பாடி கர்த்தருக்கு நன்றி செலுத்துவோம்.
நிரப்பிடுவே. இந்த இயேசு ராஜாவை நான் பார்த்தால் போதும், மகிமையில் அவரோடு நான் வாழ்ந்தால் போதும். முடியும். இந்த இயேசு ராஜாவை நான் பார்த்தால் போதும், சென்றால் போதும், கூட்டத்தில் நான் மறிந்தால் போதும். ஆமென். அல்லேலூயா. ஆமென். நான் வாழ்ந்தால் போதும், இவர்கள் விரிவான கோஷம் முழங்கும் போது அல்லேலூயா கீதம் பாடிக்கொண்டு நான் வாழ்ந்தால் போதும், இயேசு ராஜாவை நான் பார்த்தால் போதும், நான் வாழ்ந்தால் போதும். என்னெல்லாம் நன்றியால் இயந்திடுவே, என்றானின் பாக்கிய வீட்டை நினைக்கையில் நினைத்திடுவே, நினைக்கையிலே. அல்லேலூயா 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 ஆமென் அல்லேலூயா. அன்னைக்கு எந்த நாள் போதும், இந்த இயேசு ராஜாவை நான் பார்த்தால் போதும், மகிமையில் அவரோடு நான் வாழ்ந்தால் போதும், மகிமையில் அவரோடு நான் வாழ்ந்தால் போதும். ஹல்லேலூயா. அல்லேலூயா. கரங்களை தட்டி தேவனுக்கு மகிமை. கண்களை மூடிய வண்ணமாக ஒரு நிமிடம் கர்த்தரை பார்த்து, ஆண்டவரே நம்மை துதிக்க மட்டும்தான் வந்திருக்கிறேன் என்று சொல்லலாமா? ஆண்டவரே நம்மை துதிக்க மட்டும்தான் வந்திருக்கிறேன், உம்மை கனம் அடிச்ச மட்டும்தான் நான் வந்திருக்கிறேன். ஆண்டவரே நான் உம்மை உயர்த்துகிறோம் 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 உயர்த்துகிறோம். நல்ல உருக்க சத்தத்தோடு தேவனுக்கு நன்றி சொல்லலாமா? நல்ல உருக்க சத்தமாய் தேவனுக்கு நன்றி சொல்லுங்க பார்க்கலாம். ஆண்டவரே தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஜீசஸ். நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே. எல்லாரும் நன்றி இயேசுவே சொல்லுங்க பார்க்கலாம். நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே. Thank you Jesus, thank you Jesus, thank you Jesus. ஆண்டவரே உம்மை உயர்த்துகிறோம் உயர்த்துகிறோம் உயர்த்துகிறோம், உம்மை மகிமை படுத்துகிறோம் மகிமை படுத்துகிறோம் மகிமை படுத்துகிறோம். ஆண்டவரே உம்மை உயர்த்துகிறோம் உயர்த்துகிறோம் உயர்த்துகிறோம். துதிகன மகிமை எல்லாம் ஆண்டவரே உம்மை உயர்த்துகிறோம் உயர்த்துகிறோம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். ஆண்டவரே
தகப்பனே இந்த கால வேளையில் தகப்பனே எங்களை பார்த்து எங்களை பாதுகாத்து தகப்பனே இந்த ஆராதனைக்கு கொண்டு வந்த கிருபைக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. தகப்பனே எங்கள் மேல் பார்க்கிற பார்வை வித்தியாசமானது ஆண்டவரே, எங்கள் மேல் கொண்ட கிருபை வித்தியாசமானது ஆண்டவரே. யாரும் மன்னிக்கத்தக்காத பாவங்கள் நாங்கள் செய்த போதிலும் ஆண்டவரே எங்களை மன்னித்தும் பிள்ளையா ஏற்றுக்கொண்டிருக்கிறீங்க அப்பா. ஆண்டவரே உங்க தயவு கிருபைக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. பாதை என்றே வந்திருக்கிறோம் ஆண்டவரே. தகப்பனே உம்மை போற்றுகிறோம் போற்றுகிறோம் போற்றுகிறோம். அவரை பார்த்து சொல்லலாமா? துதி கனமாகி மாயெல்லாம் ஐயா உமக்கே செலுத்துகிறோம். துதி கனமாகி மாயெல்லாம் ஐயா உமக்கே செலுத்துகிறோம். துதியுடன் செலுத்தி ஆராதனை செய்கிறோம். துதியுடன் ஸ்தோத்திர பலிதனை செய்கிறோம். இயேசுவை பார்த்து சொல்லுங்க. ராஜா கண்மணி போல பாதுகாத்தீரே. ஐயா உமக்கே உமக்கே செலுத்துகிறோம். துதியுடன் ஸ்தோத்திர துதியுடன் ஸ்தோத்திர பலிதனை செலுத்தி ஆராதனை செய்கிறோம். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். துதியுடன் ஸ்தோத்திர பலிதனை செலுத்தி ஆராதனை செய்கிறோம். உங்களால முடிஞ்ச கையை உயர்த்தி ராஜா சொல்லுவப்பா ஸ்தோத்திரம். எங்களை எடுத்து ஏற்றுக்கொள்ளும் ஆண்டவரே. தகப்பன் இந்த காலை வேளையில் எங்களை சாஷ்டாங்கமாக விழுந்து ஒப்பு கொடுக்கிறோம்.
ஆண்டவரே எங்களை தாழ்த்தி நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே நீங்கள் மட்டும்தான் பெருகணும் ஆண்டவரே. அப்பா நீங்கள் மட்டும்தான் பெருகணும் ஆண்டவரே. அப்பா என் சுய இந்த நேரத்தில் சாகணும் இயேசுவின் நாமத்தில். ஆண்டவரே என் பலவீனம் இந்த வேளையில் இயேசுவின் நாமத்தில் சாகணும் தகப்பனே. என் துக்கம் இயேசுவின் நாமத்தில் மறைந்து போகணும். என் பலவீனங்கள் மறைந்து போகணும். என் துக்கங்கள் மறைந்து போகணும். என் கவலைகள் மறைந்து போகணும். அப்பா இயேசுவின் நாமத்திலே என்னை பலனை கொடுத்து இந்த ஆராதனையிலே நான் பரிபூர்ணமாய் கலந்து கொள்ளும்படியாய் தேவன் பலனை ஆற்றும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஸ்தோத்திரம் தகப்பனே, எங்களை ஆசீர்வதிங்க, பலன்படுத்துங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. அல்லேலூயா, அல்லேலூயா. ஒரு அப்பா நின்று இருக்கிறான்னு வச்சுக்கோங்க. அந்த குழந்தை வந்து 2 கையும் இப்படி தூக்குதுன்னா என்ன அர்த்தம்? தூக்கி காட்டுங்க. அப்படி தூக்குன என்ன அர்த்தங்க? தூக்குன்னு அர்த்தம். அல்லேலூயா, அல்லேலூயா. என்ன அர்த்தங்க? தூக்கு. அப்பா டாடி என்ன என்ன பண்ணுங்க? தூக்குங்க டாடி. அல்லேலூயா. சபையில் சர்ச்சில் 2 கையும் நீங்க தூக்குனீங்கன்னா என்ன அர்த்தம்? என்ன அர்த்தம்? பாஸ்டருக்கு வேலை இல்லை, சும்மா கை தூக்க சொல்லுங்கிறான்னு அர்த்தமா? என்ன அர்த்தங்க? என்ன அர்த்தங்க? நல்லா சத்தமா சொல்லுங்க. என்ன அர்த்தம்? எங்க தூக்குங்க டாடி, என்னை தூக்குங்க அப்பா, என்னை தூக்குங்க டாடி. சொல்லுங்க, என்னை தூக்குங்க டாடி, என்னை தூக்குங்க ஆண்டவரே. அப்பா உங்க கையை கொடுத்து என்னை ஏற்றுக்கொள்ளுங்க ஆண்டவரே. அப்பா நீ கையை தூக்குனாதான் அவர் தூக்குவார். அல்லேலூயா சொல்லுங்க. உங்க கையை தூக்கி சொல்லுங்க, ஆண்டவரே என்னை தூக்குங்க அப்பா. சொல்லுங்க. துதி கன மகிமையெல்லாம் தூக்கி சொல்லுங்க. உமக்கே செலுத்துகிறோம். அல்லேலூயா. ஸ்தோத்திர பலிதானை செலுத்தி ஆராதனை செய்கிறோம். துதியுடன் ஸ்தோத்திர, துதியுடன் ஸ்தோத்திர பலிதானை செலுத்தி ஆராதனை செய்கிறோம். ஐயோ கையை சொல்லுங்க. அப்பா என்னேசு ராஜாவே, என்னேசு ராஜா ஸ்தோத்திரம். ஆண்டவரே ஸ்தோத்திரமே, ஸ்தோத்திரமே, ஸ்தோத்திரமே. உயிருள்ள நாள் எல்லாமே ஸ்தோத்திரமே, ஸ்தோத்திரமுள்ள நாள் எல்லாமே. அல்லேலூயா, அல்லேலூயா. யாருக்குன்னா கை நோவுச்சா? சோதரன் சொல்லுங்க பார்க்கலாம். நோவும் நோவும் நோவும். ஏன் நோவுனா எக்ஸசைஸ் பண்ணா தான் நோவாது. அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். என்ன பண்ண நோவாது? எக்ஸசைஸ். திடீர்னு கையோ 2 கையோ தூக்கி ஒரு 5 நிமிஷம் நிற்க வச்சிட்டா என்ன ஆகும்? வலித்தா. அல்லேலூயா. அதை ப்ராக்டிஸ் பண்ணுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. என்னேசு ராஜா உமக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. இயேசு உங்களை ஆசீர்வதிப்பாராக. சிங்க கேபியில் நான் விழுந்தேன், அவர் என்னை நடத்தி சென்றார். சிங்க கேபியோ ஓ சொல்லுங்க, அவர் என்னை காத்திட்டு வர. அல்லேலூயா. சிங்க கேபியோ சுலைமாரமோ அவர் நம்ம என்ன செய்யறாருங்க? காத்திட்டு வர. அல்லேலூயா. உற்சாகமாய் இந்த பாடலை பாடுவோம். நல்ல
நல்ல ஜோர கையை தட்ட வரட்டும். சிங்கக்கேபியில் நான் விழுந்தேன், அவர் என்னோடு அமர்ந்தீர். மத்தியில் நடந்தேன், பனித்துளியாய் என்னை நான் சுட்டரிக்கும் அக்கினியில் நடந்தேன், பனித்துளியாய் என்னை நனைத்தார். சேர்ந்து சொல்லுங்க பார்க்கலாம். சிங்கம் அவர் என்னை காத்திடுவார். சிங்கக்கேபியோ காத்திடுவார். அவர் அவரே என்னை காப்பவர். சிங்கக்கேபியோ சுளை நெருப்போ அவர் என்னை காத்திடுவார். சிங்கக்கேபியோ நெருப்போ அவர் என்னை. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. நல்லா உற்சாகமா இருக்கீங்களா? அல்லேலூயா. நல்லா கையை தட்டி தேவனை மகிமைப்படுத்துங்க பார்க்கலாம். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த பக்கம் அப்படி தள்ளி விடுங்க பார்க்கலாம். இப்படி தள்ளி விடுங்க. பக்கத்துக்கு தள்ளி விட்டுட்டு போறீங்க பாரு. ஜீவிதா டக்குனு அம்மா கையை. அல்லேலூயா. எல்லாம் தள்ளி விடுங்க. இந்த பக்கம் தள்ளி விட்டுருங்க. ஆமா, அல்லேலூயா. இனியா ஏன் சொல்றேன் தெரியுமா? பக்கத்துல உன் ஃப்ரெண்டு உக்காந்துக்கிறான் ஒருத்தன். அவன் என்ன பண்றானோ அவன் கையை ரெண்டு இப்படி பிடிச்சிக்கிறான். நீ கஷ்டப்பட்டு தட்டுற, ஏன்னா அவன் பிடிச்சுன்னுக்கிறான் அவன் கையை. இந்த பக்கம் இந்த பக்கம் கையை எடுத்துன்னு வர முடியல சீக்கிரமா. அல்லேலூயா. என்ன பண்றான் அவன் சொல்லுங்க? கையை பிடிச்சுன்னுக்கிறான். ஆமா, என்னங்க ஐயா? ஆமா, கையை பிடிச்சுக்கிறான். நீ தான் சும்மா இல்லை, வயசாயிடுச்சு பாஸ்டர், இங்க மூளையில தேஞ்சிட்டுக்குது. பிரைஸ் எல்லாம் இங்க மூளையில தேஞ்சிட்டுக்குது பாஸ்டர், ஜவ்வு லூஸ் ஆயிட்டுக்குது. இயேசுவின் நாமத்துல அல்லேலூயா, அல்லேலூயா. எல்லா சரீர பலவீனங்கள் மறைந்து போகட்டும். சொல்லுங்க பார்க்கலாம். அவரே என்னை காண்பவர், அவரே என்னை காண்பவர், அவரே என்னை காப்பவர், அவரே என்னை காண்ப. சொல்லுங்க பார்க்கலாம். சிங்கக்கேபியோ சுளை நெருப்போ அவர் என்னை காத்திடுவார். சிங்கக்கேபியோ சுளை நெருப்போ அவர் என்னை காத்திடுவார். அவரே என்னை காப்பவர், அவரே என்னை காப்பவர். சிங்கக்கேபியோ சுளை நெருப்போ அவர் என்னை காத்திடுவார். நல்ல கையை தட்டி. சிங்கக்கேபியோ எதிரிகள் என்னை சூடி வந்தாலும் தூதர் சேனைகள் கொண்டென்னை காப்பாரே. எதிரிகள் என்னை சூடி வந்தாலும் தூதர் சேனைகள் கொண்டென்னை காப்பாரே. ஆவியினால் யுத்தம் வெல்வேனே, சாத்தானை சமுதிரம் விழுங்குமே. ஆவியினால் யுத்தம் வெல்வேனே, சாத்தானை சமுதிரம் விழுங்குமே. சிங்கக்கேபியோ சுளை நெருப்போ அவர் என்னை காத்திடுவார். சிங்கக்கேபியோ, சிங்கக்கேபியோ அவரே என்னை காண்பவர், அவரே என்னை காப்பவர், அவரே என்னை காண்பவர், அவரே என்னை காப்பவர். அவர் என்னை காத்திடுவார். சிங்கக்கேபியோ
சிங்ககேபியோ சூளை நெருப்போ அவர் என்னை காத்திடுவார். ராஜ்யம் எனக்குள்ளே வந்ததா, என்னை ஒன்றும் செய்யாதே. சொல்லுங்க, ராஜ்யம் எனக்குள்ளே வந்ததா, எந்த அற்புதம் எனக்காக செய்வார். மீண்டும் சொல்லுங்க, அற்புதம் எனக்காய், அற்புதம் எனக்காக செய்வாவா. அற்புதம் அற்புதம் எனக்காக செய்வாவா. என்னை அதிசயமா வழிநட சூளை நெருப்போ அவர் என்னை காத்திடுவார். சிங்க சூளை நெருப்போ அவர் என்னை காத்திடுவார். எல்லாரும் சேர்ந்து அவரே stand and praise the Lord. இயேசுவே அவரே என்னை காண்பவா, அவரே என்னை காப்பவா, அவரே என்னை விசுவாசத்தோடு சொல்லுங்க, அவரே என்னை காப்ப, அவரே அவரே என்னை காப்பவா, அவரே என்னை காண்பவா. சிங்ககேபியோ சூளை நெருப்போ அவர் என்னை காத்திடுவார். சிங்ககேபியோ சிங்ககேபியோ அவர் என்னை காத்திடுவார். சொல்லுங்க, சிங்ககேபியோ சிங்ககே அவர் என்னை காத்திடு. விசுவாசத்தோடு சிங்ககேபியோ என்னை காத்திடுவார். நல்ல கையை தட்டி சிங்ககேபியோ சூளை நெருப்போ அவர் என்னை காத்திடு. விசுவாச அறிக்கை செய்யுங்க, சிங்ககேபியோ சூளை நெருப்போ. நல்ல கையை தட்டி தேவனை மையப்படுத்தலாமா? நல்ல விசுவாசத்தோடு சொல்லுங்க, சிங்ககேபியோ சூளை நெருப்போ அவர் என்னை காத்திடுவா. விசுவாசம் கிடையாதவங்க சொல்லுங்க பார்க்கலாம். சிங்ககேபியோ சூளை நெருப்போ அவர் என்னை காத்திடுவா. ஓ வறுமைகளோ காத்திடுவா. சொல்லுங்க, சூழ்நிலைகளோ பிரச்சனைகளோ ஏன் தெரியுமா? அவரே என்னை காண்பவா, அவரே அவரே என்னை காண்பவா, அவரே என்னை காப்பவா. சிங்ககேபியோ அவர் நம்மை காத்திடுவா. சிங்ககேபியோ சிங்ககேபியோ சூளை நெருப்போ காத்திடுவா. இயேசு எவ்வளவு நல்லவர் தெரியுமா? இயேசு எவ்வளவு நல்லவர் தெரியுமா? நல்லா ஒரு சத்தம் ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இயேசு எவ்வளவு நல்லவர் தெரியுமா? சகோதரி, இந்த காலவேளை கர்த்தர் சொல்லுகிறா, ஒரு நிமிடம் உன்னை விட்டு நான் விலகி போகவே மாட்டேன். இயேசுவை அப்பா என்று
தகப்பனே அவர் கரம் கொடுத்து நம்மை தூக்கி நம்மை ஆசீர்வதித்து நம்மை நிறுத்தி வழி நடத்தி ஓ நல்ல சோத்திரம் அவரே என்னை காண்பவர் அவரே என்னை காப்பவர் அவரே அறிக்கை செய்யுங்க அப்பா நீங்க தான் எங்களை காண்பவர் ஆண்டவரே நீங்க தான் எங்களை காப்பவர் அப்பா ஓ சிங்க கபியா இருக்கட்டும் சூழலையா இருக்கட்டும் சிங்க கபி என்ன இருந்தாலும் சரி என் இயேசு என்னை காக்கின்ற காச்சிடுவார் அவரே காச்சிடுவார் சொல்லுங்க அவரே அவரே அறிக்கை செய்யுங்க பார்க்கலாம் காத்திடுவார் சொல்லுங்க அவரே அவரே காத்திடுவார் என் குடும்பத்தை அவரே சொல்லுங்க அப்பா காத்திடுவார் என் மகளை அவரே காத்திடுவார் என் மகளை சொல்லுங்க அவரே காத்திடுவார் என் கணவனை அவரே காத்திடுவார் என் சூழ்நிலையை காத்திடுவார் சொல்லுங்க அவரே என்னை காத்திடுவார் அப்பா அவரே காத்திடுவார் அவரே என்னை கர்த்தர் சொல்லுகிறார் நீ உடைந்த பாத்திரமா இருந்தாலும் நீ உடைந்த பாத்திரமா இருந்தாலும் கர்த்தர் அதை ஒட்டி வைக்கிறவரா இருக்கிறார் அதை மீண்டும் சேர்க்கிறவரா இருக்கிறார் சகோதரியே கர்த்தர் சொல்லுகிறா நீ எதிர்பார்த்தது தாமதமாய் வரும் கர்த்தர் அதை ஒட்டி சேர்த்து கொண்டு இருக்கிறார் மீண்டும் எந்த ஒரு தந்திரமும் அதை பிரிக்காதபடிக்கு மீண்டும் எந்த ஒரு காரியமும் அதை பிரிக்காதபடிக்கு கர்த்தர் மீண்டும் கொண்டிருக்கிறீங்க அப்பா என்னை மீண்டும் சேர்த்து கொண்டு வரீங்க அப்பா அதுக்கான காரணம் என்னவென்று எனக்கு தெரியாது உங்க சித்தம் எங்க வாழ்க்கையில் நிறைவேறட்டும் உங்க சித்தம் எங்க வாழ்க்கையில் நிறைவேறட்டும் ஆண்டவரே தகப்பனே உம்மை போற்றுகிறோம் உம்மை மகிமை படுத்துகிறோம் ஆண்டவரே நீங்க சேர்த்தா யாரும் பிரிக்க முடியாது நீங்க சேர்த்த யாரும் பிரிக்க முடியாது நீங்க ஒற்றி வச்ச யாரும் பிரிக்க முடியாது நீ திட்டம் கொண்ட யாரும் மாற்ற முடியாது நீங்க சுகம் கொடுத்த திருப்பம் பலவீனம் வராது ஆண்டவரே இந்த உடைந்த பாத்திரத்தை ஆண்டவரே நீர் சேர்க்கும்படியாக அப்பா இந்த உடைந்த பாத்திரத்தை நீங்க சேர்க்கும்படியாக இயேசுவின் நாமத்தில் எங்களை ஒப்பு கொடுக்கிறோம் அவரை பார்த்து சொல்லலாமா உடைந்த பாத்திரம் நான் எதற்கும் பாடுங்க உடைந்த பாத்திரம் நான் எதற்கும் உதவாதவன் ஒரு குலைந்த பாத்திரம் நான் எவரும் விரும்பாதவன் உடைந்த பாத்திரம் நான் எதற்கும் உதவாதவன் ஒரு விரும்பாதவன் கூயவன் கையில் பிசையும் களிமண் கையில் பிசையும் களிமண் அல்ல சித்தம் அல்ல சித்தம் போல சொல்லுங்க என் சித்தம் அல்ல எல்லாரும் நல்லா உருக்கமா என் சித்தம் அல்ல சித்தம் போலாக்கும் சொல்லுங்க
என் சித்தம் அல்ல உம் சித்தம் அவர் சித்தம் போல ஆக்கும் ஆண்டவரே. என் சித்தம் அல்ல உடைந்த பாத்திரம் நான் எதற்கும் உதவாதவன். ஒரு குலைந்த பாத்திரம் நான் எவரும் வேறு உடைந்த பாத்திரம் நான் எதற்கும் உதவாதவன். ஒரு சொல்லுங்க. தூயவன் கையில் பிசையும் களிமண் போல, தூயவன் கையில் பிசையும் களிமண் போல உம் சித்தம். ஒப்பு கொடுங்க பார்க்கலாம், ஒப்பு கொடுங்க பார்க்கலாம், ஒப்பு கொடுங்க பார்க்கலாம். ஆண்டவரே உம் சித்தம் ஒப்பு கொடுத்து சொல்லுங்க. என் சித்தம் அல்ல, என் சித்தம் அல்ல உம் சித்தம் போலாக்கும். என் சித்தம் அல்ல உம் சித்தம் போலாக்கும். ஆண்டவரே என் சித்தம் அல்ல உங்க சித்தம் போலாக்கும். என் சித்தம் அல்ல உம் சித்தம் போலாக்கும். ஆண்டவரே இப்படியா இந்த காலையில் ஒப்பு கொடுத்த பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. ஆண்டவரே எங்களை காண்கிற தேவன் நீர், எங்களை காப்பாற்றுகிற தேவன் நீர். ஆண்டவரே சிங்க கெபியா இருக்கட்டும், சூளை நெருப்பா இருக்கட்டும், பெரிய வியாதியா இருக்கட்டும், பெரிய வருத்தமா இருக்கட்டும். ஐயோ என் குடும்பத்தை பார்த்து எல்லாரும் அசிங்கமா பேசுறாங்க. ஐயோ என் மகளை பார்த்து இப்படியா பேசி கொண்டு வர்றாங்க, என் கணவனை பார்த்து இப்படியா பேசி கொண்டு வர்றாங்க. ஐயோ எனக்கு எதிராக ஏதோ தந்திர வேலையை செய்யறாங்க. நான் எதுக்கும் உதவாதவனா இருக்கிறேன், எதுக்கும் பிரயோஜனமற்றவனா இருக்கிறேன். என் மனைவி எனக்கு கொடுக்க வேண்டிய கனத்தை கொடுக்கல, என் கணவன் எனக்கு கொடுக்க வேண்டிய கனத்தை கொடுக்கல, என் தாய் தகப்பன் என்னை நேசி. நான் உன்னை காண்பவா, நான் உன்னை காப்பவா, நான் உன்னை ஒருபோது விடமாட்டேன். வாக்கு கொடுக்கிறார், கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். He is a God who promises, saying, I will never leave you. ஒருபோது விட்டு கொடுக்க மாட்டேன். உன் கண்ணீருக்கு மட்டுமே வரும், கர்த்தரால மட்டுமே வரும். காத்திருந்து அப்பா, என் சித்தம் அல்ல உங்க சித்தமாகட்டும், என் சித்தம் அல்ல உங்க சித்தமாகட்டும் என்று சொல்லி கர்த்தர் சித்தத்துக்கு ஒப்பு கொடுங்க. Even to God's will and God will change your plate. கர்த்தர் உன் சூழ்நிலையை மாற்றுவார். நன்றி ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம், போற்றுகிறோம், மகிமை படுத்துகிறோம். எங்க சித்தம் அல்ல உங்க சித்தமாகட்டும் என்று ஒப்பு கொடுக்கிறோம். ஆசீர்வதித்து பலன் படிச்சுங்க. மிகுதியான காரியங்களும் கரங்களில் அர்ப்பணிக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. அல்லேலூயா. Psalm chapter 25, 1 to 22. சங்கீதம் 25 1 முதல் 25 வரை 22 வரை மாறி மாறி வாசிப்போம். கர்த்தாவே, என் தேவனே, உன்னை நம்பியிருக்கிறேன். நான் வெட்கப்பட்டு போகாதபடி செய்யும். என் சத்துருக்கள் என்னை மேற்கொண்டு மகிழ விடாதையும். உம்மை நோக்கி காத்திருக்கிற ஒருவரும் வெட்கப்பட்டு போகாதபடி செய்யும். முகாந்திரம் இல்லாமல் துரோகம் பண்ணுகிறவர்கள் மேல் வெட்கப்பட்டு போவார்களாக. கர்த்தாவே, உம்முடைய வழிகளை எனக்கு தெரிவியும். உம்முடைய பாதைகள் எனக்கு போதித்தருளும். உம்முடைய சத்தியத்திலேயே என்னை நடத்தி என்னை போதித்தருளும். நீரே என் ரட்சிப்பின் தேவன். உம்மை நோக்கி நாள் முழுவதும் காத்திருக்கிறேன். என் இளவயதின பாவங்களையும் என் மீறுதல்களையும் நினையாதிருத்தலும். கர்த்தாவே, உம்முடைய தயவின் நிமித்தம்
என்னை உமது கிருபையின்படியே நினைத்தருளும். கர்த்தர் நல்லவரும் உத்தமமாக இருக்கிறார், ஆகையால் பாவிகளுக்கு வழியை தெரிவிக்கிறார். சாந்த குணமுள்ளவர்களை நியாயப்படுத்திலே நடத்தி சாந்த குணமுள்ளவர்களுக்கு நமது வழியை போதிக்கிறார். கர்த்தருடைய உடன்படிக்கையும் அவருடைய சாட்சிகளும் கைக்கொள்வர்களுக்கு அவருடைய பாதைகளெல்லாம் கிருபையும் சத்தியமானவைகள். கர்த்தாவே, என் அக்கிரமம் பெரியது, உம்முடைய நாமத்தின் நிமித்தம் அதை மன்னித்தருளும். கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன் எவனோ அவனுக்கு தாம் தெரிந்து கொள்ளும் வழியை போதிப்பார். அவன் ஆத்துமா நன்மையிலே தங்கும், அவன் சந்ததி பூமியில் சுதந்திரித்துக் கொள்ளும். கர்த்தருடைய ரகசியம் அவருக்கு பயந்துள்ள இடத்தில் இருக்கிறது, அவர் தம்முடைய உடன்படியை தெரியப்படுத்துவார். என் கண்கள் எப்போதும் கர்த்தரை நோக்கி கொண்டிருக்கிறது, அவரே என் கால்களை வலைக்கு நீங்களாக்கி விடுவார். என் இருதயத்தின் வியாகுலங்கள் பெருகியிருக்கிறது, என் இடுக்கண்களுக்கு என்னை நீங்களாக்கும். என் துன்பத்தையும் என் வருத்தத்தையும் பார்த்து என் பாவங்களை எல்லாம் மன்னித்தருளும். என் சத்துருக்களை பாரும், அவர்கள் பெருகியிருந்து உக்கிரப்பகையாய் என்னை பகைக்கிறார்கள். என் ஆத்மாவை காப்பாற்றி என்னை விடுவியும், நான் வெட்கப்பட்டு போகாத செய்யும். உம்மை நம்பியிருக்கிறேன். உத்தமமும் நேர்மையையும் என்னை காக்க கடவது, நான் உமக்கு காத்திருக்கிறேன். தேவனே, இஸ்ரவேலுடைய நீங்களாக்கி வைத்துவிடும். ஆமென். எண்ணில் அடங்கா ஸ்தோத்திரம் தேவா. இந்த பாடல் என்ன சொல்கிறது? எண்ணிலடங்கா ஸ்தோத்திரம் இல்ல, இந்த பாடல் என்ன சொல்கிறது? எண்ணிலடங்கா ஸ்தோத்திரம். ஆண்டவராகிய இயேசு நமக்கு ஜெபத்தை கற்றுக் கொடுத்தார். எத்தனை பேருக்கு பரமண்டல ஜெபம் பூர்த்தியாய் தெரிகிறதோ என்னவோ தெரியவில்லை. இந்த சபைகளில் தான் அதை கற்றுத்தருவதில்லை. ஏனென்றால் மாதிரி நீங்கள் ஜெபம் பண்ண வேண்டிய விதமாவது என்பதனாலே அதை மனப்பாடம் சொல்வதில்லை. இங்கே மற்ற சிஎஸ்ஐ சபையில் கண்டிப்பாக சொல்லணும், கேத்தலிக் சபையில் கண்டிப்பாக சொல்லணும். இங்கே சொல்வதில்லை. ஏனென்றால் காலத்துக்கு ஏற்றவாறு நம்முடைய விண்ணப்பங்கள் மாறுகிறது. ஆகினாலே விண்ணப்பத்துக்கு ஏற்றவாறு நாம் ஜெபிக்க வேண்டும். அந்த சூழ்நிலைக்கு ஏற்றவாறு இன்றைக்கு என்ன தேவையோ அந்த தேவைகளுக்கு ஏற்றவாறு நாம் ஜெபிக்க வேண்டும் என்று வேதம் சொல்கிறது. அல்லேலூயா. ஆகினாலே குறிப்பாய் நாம் பார்க்கிறோம், எதற்காய் நாம் ஜெபிக்க வேண்டும் என்று நாம் பார்க்கும்போது அதுக்கு முதலிடம் கொடுக்கும்படியாக, உதாரணத்திற்கு நீண்ட நாள் ஆரம்பத்தில் இருந்த செல்லம்மா குடும்பம், செல்லம்மா தன் மகன் கார்த்திக்காக ரொம்ப வேண்டிக் கொண்டார்கள். ஐயா ஐயா ஏதாவது ஒரு விஷயம் சொன்னால் உடனே கூப்பிடுவார்கள். ஐயா கார்த்திக்காக ஜெபிங்க, பிள்ளைகள் என் பேரனுக்காக ஜெபிங்கன்னு சொல்லுவாங்க. நான் கார்த்தி நீ ஆலயத்துக்கு அப்பா, நான் இல்லை, எல்லாம் ஆண்டவர் பார்த்து கொள்வார் என்பேன். இன்னைக்கு கார்த்திக் ஆலயத்துக்கு வந்திருக்கிறார், கரங்களை தட்டி. அல்லேலூயா, அல்லேலூயா. உன் சுகவாழ்வு துளிர்க்கும்,
புரியுதா? இனி கார்த்திக், ஆண்டவரை பிடி, எங்களை பிடிக்காத, ஆண்டவரை பிடி, ஆண்டவனை உயர்த்துவா. அல்லேலூயா. அவ்விதமாக புதிய புதிய விண்ணப்பங்கள், ஜெபங்கள் நம் சபைக்கு வர முடியவில்லை என்றாலும் கூட சகோதரி எப்சி அவள் ஜெபிக்கும்படியாக வேண்டுதல் கொடுத்திருக்கிறார்கள். பலவீனமாய் ஹாஸ்பிட்டலில் இருந்து அவள் டிஸ்சார்ஜ் ஆகி வந்திருக்காங்க. அவளுக்கு ஜெபிப்போம். கட்டுண்டவர்களுக்காக ஜெபிப்போம். இந்த சபையில் முதன்மையாய் வருகிற முதல் அட்டண்டன்ஸ் போடுறாருன்னா ஜார்ஜ் குடும்பத்திற்காக நாம் ஜெபிப்போம். பிரதர் குமார் வினிதா குடும்பத்திற்காக ஜெபிப்போம். என் அருமை மகள் சுகுணா, நேற்று சொன்ன இந்த முறை வரும் என்று எதிர்பார்த்தேன், வரவில்லை. சுகுணாவுக்காக ஜெபிப்போம். யாரால் விண்ணப்பங்கள் இருக்கிறதோ விண்ணப்பங்களுக்காக ஒவ்வொன்றுக்காக நாம் ஜெபிப்போம். சகோதரி பிரேமா முதன்மையாக இருந்தவர்கள் இன்றைக்கு வர முடியவில்லை, வாஞ்சை இருக்கிறது, வர முடியவில்லை. அவருக்காக ஜெபிப்போம். ஜெப விண்ணப்பங்கள் மாறிக்கொண்டே வருகிறது. விண்ணப்பங்கள் நமக்கு தேவைப்பட்டு கொண்டே இருக்குது. இங்கே ஒரு புதிதாய் ஒரு வாலிபனை பார்க்கிறேன். அந்த வாலிபனுக்காக ஜெபியுங்கள். ஆகினாலே இந்த சங்கீதமாகப்பட்டது நாம் ஜெபிக்க வேண்டிய விதத்தை குறித்து, நாம் விண்ணப்பிக்க வேண்டிய விதத்தை குறித்து இந்த ஜெபமாக இருக்குது. 1லிருந்து 6 வரலாம் படிங்க பிரதர். மைக்கில் படி. கர்த்தாவே, உம்மிடத்தில் என் ஆத்துமாவை உயர்த்துகிறேன். உன்னிடத்தில் என் ஆத்துமாவை உயர்த்துகிறேன். என் தேவனே, உம்மை நம்பி இருக்கிறேன். வாசிக்கலாம் 6 மட்டும். நான் வெட்கப்பட்டு போகாதபடி செய்யும். அல்லேலூயா. என் சத்துருக்களை என் மேற்கொண்டு மகிழ விடாதையும். உம்மை நோக்கி காத்திருக்கிற ஒருவரும் வெட்கப்பட்டு போகாதபடி செய்யும். முகாந்திரம் இல்லாமல் துரோகம் பண்ணினவர்களே வெட்கப்பட்டு போவார்களாக. கர்த்தாவே, உம்முடைய வழிகளை எனக்கு தெரிவியும். உம்முடைய பாதைகளை எனக்கு போதித்தருளும். உம்முடைய சத்தியத்திலே என்னை நடத்தி என்னை போதித்தருளும். நீரே என் ரட்சிப்பின் தேவன். உம்மை நோக்கி நாள் முழுதும் காத்திருக்கிறேன். கர்த்தாவே, உம்முடைய இரக்கங்களையும் உம்முடைய காரியங்களையும் நினைத்தருளும். அவைகள் அநாதி காலமும் இருக்கிறதே. அல்லேலூயா. என் கடனாளிகளை நாங்கள் மன்னிக்கிறது போல என் கடல்களையும் மன்னியும். நம்ம மன்னிக்கிறதே இல்லை கடனாளிகளை, இல்லை. இன்னைக்கு எவ்வளவு தாழ்மையாய் சொல்கிறோமோ, பிசாசு நம் பலவீனமானவர்கள் என்று சொல்லி எதிர்த்து வருகிறார். ஆண்டவர் பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள் என்று சொல்லியிருக்கிறார். என்ன சொல்லிக்கிறாரு? பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள் என்று. அதனால பிசாசுக்கிட்ட எங்க இருக்குது, வா காட்டு, நான் எதிர்த்து நிற்கிறேன், நான் போக வேண்டிய அவசியம் நமக்கு இல்லை. மாறாக நாம் ஜெபித்தால் பிசாசு ஓடி விடுவான். அல்லேலூயா. ஜெபம் நமக்கு ஜெயமாக கூட கொடுக்கப்பட்டு இருக்கிறது. அதனால இந்த இடத்துல நம்முடைய எதிரிகள் முகாந்திரம் இல்லாமல் துரோகம் பண்ணுவர்கள் வெட்கப்பட்டு போவார்களாக. உமக்கு விரோதமாய் வரும் எந்த ஆயுதமும் வாய்க்காதே போகும். ஆகினாலே இந்த சங்கீதத்தில் ஒரு மாறுதலை நாம் பார்க்கிறோம். அடுத்தபடியாக 7, 8 வாசிக்கலாம். என் இளவயதின் பாவங்களையும் என் பாவங்களையும் என் மீறுதல்களையும் நினையாதிருளும். கர்த்தாவே, உம்முடைய தயவின் நிமித்தம் என்னை உமது கிருபையின்படியே நினைத்தருளும். உமது கிருபையின்படியே நினைத்தருளும். பாருங்க, என் இளவயதின் பாவங்களையும் என் மீறுதல்களையும் நினையாதிரும். அல்லேலூயா. இப்ப செய்த பாவத்துக்கே நம்ம மன்னிப்பு கேட்காம இருக்கிறோம். சங்கீத இதிலே பார்த்த அக்கணமெல்லாம் கூட நான் நினைத்து பார்க்கிறேன். அல்லேலூயா. இங்கு பாவை அறிக்கை இடுகிறதை நாம் பார்க்கிறோம். 7ஆம் சங்கீதத்தில் 8 வாசிங்க. கர்த்தர் நல்லவரும் உத்தமமாய் இருக்கிறார். ஆகையால் பாவிகளுக்கு வழியை தெரிவிக்கிறார். அல்லேலூயா. அவர் உத்தமர், பாவிகளுக்கு அவர் வழியை தெரிவிக்கிறார். இந்த சங்கீதத்தை நிதானப்பட்டு பாசுங்க. ஒவ்வொரு சங்கீதமும் இது புதிய விண்ணப்பமாய் ஆண்டவரிடம் விண்ணப்பம் செய்கிற சங்கீதமாக இருக்கும். ஆகினால நீங்கள் வீடுகளில் போய் இன்றைக்கு தியானித்து பாருங்கள். ஆண்டவர் உங்களுக்கு நன்மையை செய்வார். 18 கூட வாசிக்கலாம்.
என் துன்பத்தையும் ம் என் வருத்தத்தையும் பார்த்து ம் என் பாவங்களை எல்லாம் மன்னித்தருளும். அல்லேலூயா. எத்தனை துன்பங்கள், வருத்தங்கள். அதான் சொன்னேனே, ஆரம்பத்தில் இருந்தவர்கள் எல்லாம் ஒரு சில கஷ்டங்கள், வேதனைகள், அதனெல்லாம் சபைக்கு வர முடியாத சூழ்நிலை, அவர்களுக்காக கட்டுண்டவர்கள். அவர்களெல்லாம் யாரு? கட்டுண்டவர்கள். கட்டுண்டவர்களுக்காக நாம் ஜெபிக்க வேண்டும். கட்டுண்டவர்களுக்காக நாம் ஜெபிக்கும் போது ஆண்டவர் நம்ம அவருடைய கட்டுகளை எல்லாம் நிவர்த்தி செய்வது மாத்திரமல்ல, நம்முடைய கட்டுகளையும் ஆண்டவர் மாற்றுவார். அல்லேலூயா. 14ஆம் வசனம் வாசிக்கலாம். என் மேல் நோக்கமாகி எனக்கு இறங்கும். நான் தனித்தவனும் சிறுமைப்படுகிறவனுமாய் இருக்கிறேன். என் இருதயத்தின் வியாக்குலங்கள் பெருகி இருக்கிறது. என் இடுக்கண்களை எல்லாம் என்னை நீங்களாக்கிவிடும். 14 கர்த்தருடைய ரகசியம் அவருக்கு பயந்தவர்களிடத்தில் இருக்கிறது. அல்லேலூயா. கர்த்தருடைய ரகசியம் யார்கிட்ட தான்? அவருக்கு பயந்தவர்களிடத்தில் இருக்கிறது. அவருக்கு பயந்தவர்களிடத்தில் இருக்கிறது. அல்லேலூயா. அவர்களுக்கு தம்முடைய உடன்படிக்கையை தெரியப்படுத்துவார். ஆமென். இன்றைக்கு தீர்க்கதரிசனம் சொல்லுகிறார் என்று சொன்னால், தேவனுக்கு உனக்கு நல்ல வழி காட்டுகிறார் என்று சொன்னால், உன் பயணம் சரியாக இருக்க வேண்டும் என்று சொன்னால், வெற்றி வாழ்க்கை பெற வேண்டும் என்று சொன்னால் எப்படி இருக்க? கர்த்தருடைய ரகசியம், அதெல்லாம் சீக்ரெட். யார் வளருகிறார்கள், யார் வளரவில்லை என்பதை பார்க்கும்போது அந்த ரகசியம் யாருக்கு தெரியும் என்று சொன்னால், ஆண்டவருக்கு பயப்படுவர்களுக்கு தான். அல்லேலூயா. யார் யார் கடவுளுக்கு பயப்படுறீங்கன்னு சொன்னால், உண்மையில் இங்கே இருக்க அத்தனை பேரும் கை தூக்கிடுவீங்க. கை தூக்காத இருக்குல்ல, நான் கேள்வி கேட்டேன், ஏன் பயப்படுறது இல்லையான்னு. அதனால் பயந்துக்கிட்டு என்ன பண்ணுவீங்க? எல்லாரும் தூக்கிடுவீங்க. அதில் நான் நினைக்கிறேன் 50%, 50% பொய். கர்த்தருக்கு பயமே இல்லை. கர்த்தருக்கு பயம் இல்லாமல் ஆலயத்துக்கு வருவது ஏதோ ஒரு கடமை என்று சொல்லி வந்து கொண்டிருக்கிறார்கள். வேதம் கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகளில் நடக்கிறவன் எவனோ அவன்தான் பாக்கியவான். அந்த பயப்படுவர்களுக்கு தான் ரகசியங்களை வெளிப்படுத்துகிறார். அல்லேலூயா. ஏஞ்சல் டிவியை பார்க்க இப்பெல்லாம் எனக்கு அப்படியே புல்லரிக்குது. ஏன்னா இப்போ நடக்க யுத்தத்தை அது கம்பேரிசன் பண்ணி காமிக்கிறாங்க. உலகம் முழுவதும் இந்த வெள்ளங்களால், நிலச்சரிவினால், பூகம்பங்களால், ஒரு பக்கம் அக்னி குழம்பு காடு பற்றி எரிகிறது, அக்னி குழம்பு கொதித்தெழுகிறது, வெள்ளங்கள் வாரிக்கொண்டு போகிறது, யுத்தங்கள் மழையாய் பொழிகின்றன. இந்த வேளையில் ஏஞ்சல் டிவியில் வருகைக்கு ஆயத்தமாயிருங்கள், ஆயத்தமாயிருங்கள் என்று கூக்குரல் சத்தம் கேட்டுக்கொண்டிருக்கிறது. அல்லேலூயா. யாருக்கு பயம் இருக்கிறது? யாருக்கு பயம் இருக்கிறது? நாம் பரலோகம் செல்ல வேண்டுமே, ஐயோ நம்முடைய சந்ததி வாழ வேண்டுமே, நம்முடைய சந்ததி சுகமாக இருக்க வேண்டும் என்று யாருக்கு பயம் இருக்கிறது? அல்லேலூயா. ஆகினாலே நாம் எப்பொழுதும் தெய்வ பயத்தோடு இருந்து வெற்றியை பெறுவது உங்கள் கையிலே இருக்கிறது. அல்லேலூயா. உங்கள் கையில் இருக்குது. உதாரணம், இந்த வசனத்தை நிறைய எக்ஸாம்பிளோடு சொல்லலாம், நேரம் இல்லை. ஆமென். 20வது வசனத்தை வாசிக்கலாம். என் ஆத்துமாவை காப்பாற்றி என்னை விடுவியும். நான் வெட்கப்பட்டு போகாதபடி செய்யும். உம்மை நம்பி இருக்கிறேன். உம்மையே நம்பி இருக்கிறேன். அல்லேலூயா. அல்லேலூயா. என்ன சொல்றவர்? என் ஆத்துமாவை காப்பாற்றி. அல்லேலூயா. அல்லேலூயா. நம்ம என்ன பண்ணோம்? யாருன்னா வந்தா நம்ம சரீரத்தை காப்பாற்றிக்கிறதுக்கு தான் உள்ள நுழைஞ்சுக்கிறோம், மறைஞ்சுக்கிறோம். கணக்காரன் வந்தா கூட மறைஞ்சுக்கிறோம். ஏன்? அவன் நம்ம அவமானப்படுத்துவான், நம்மளை ஏதாவது செஞ்சிடுவான், வச்சிடுவான், கொட்டு விடுவான். இல்லை, சமீபத்தில் கர்நாடகாவில் பெரிய அதிர்ச்சி. இல்லையா, பசவராஜ் கூட 5வது குற்றவாளியாக மாற்றியிருக்கிறார்கள். அம்பேத்கர் நகரில் 2 கொலையாளிகள் கொலை செய்துங்க. அந்த கட்டி சிவாவை வச்சுட்டு. இல்லையா, கேஸ் நடந்து கொண்டு இருக்கிறது. யார் எப்பொழுது பிடிப்படுவாங்க என்று தெரியல. ஜெகன் என்பவர் நம்ம விஜயநாபுரம் தான் அப்பார்ட்மெண்ட்டில் இருக்கிற ஒரு பெரிய ரவுடி டான். அவர் தலைமுறை இப்போ குவைத்துக்கு போயிட்டு இருக்கிறார், தேடிக்கொண்டு இருக்கிறார்கள்.
அல்லேலூயா. எப்பேற்பட்ட கீழ்ப்படியாமையினாலே அவ்விதமான காரியங்கள் இருந்தால் நிச்சயமாய் பட்டயத்தை எடுப்பான். பட்டயத்தினாலே சாக கடவன். பட்டயத்தை எடுக்கக்கூடாது. நமக்கு கொடுக்கப்பட்டிருக்க பட்டயம் பரிசுத்த வேதம். அல்லேலூயா, அல்லேலூயா. பரிசுத்த வேத வைத்து கொண்டு போராடுகிற போராட்டத்திற்கு வெற்றி உண்டு. அல்லேலூயா. ஆகையினால பைபிளை நம்ம பிடிச்சிக்கணும். பைபிள் கார்த்திக் பைபிள் கையில் கொண்டு வந்தியா? வெரி குட். அதான் பட்டயம். பட்டயம்னா அதான் வாள். உனக்கு யாரும் எதிர்த்து நிற்க முடியாது இனிமே. கரெக்ட்? படிக்கிறியா? படித்து சொல்றியா? வெரி குட். ஆகையினாலே இந்த பட்டயத்தை எடுத்துக்கொள்பவர்கள் வெற்றி பெறுவார்கள். ஆமேன், ஆமேன். ஆகையினாலே என் ஆத்துமாவை காப்பாற்றி ஆத்துமாவை காப்பாற்றும். ஆத்துமா ஏன்னா பரலோகத்துக்கு செல்கிறதா இருக்குது, நித்திய ஜீவனுக்கு செல்கிறதா இருக்கிறது. நான் புழு பூச்சிகள் அல்ல, ஆடு மாடுகள் அல்ல, இல்லை மிருகங்கள் அல்ல, தேவனுடைய சாயலாய் உருவாக்கப்பட்டவர்கள். எல்லாம் வெஸ்டாயிட்டீங்க. தேவனுடைய சாயலாய் உருவாக்கப்பட்டவர்கள். தேவனுடைய சாயலாய் உருவாக்கப்பட்ட யாரும் எங்கெங்கேயோ யோசனை பண்ணுகிறாங்க. தேவனுடைய சாயலாய் உருவாக்கப்பட்டவர்கள். அப்படி வரணும் சவுண்டு. நம் தேவனுடைய சாயலாய் உருவாக்கப்பட்டதுனாலே நாம் எப்படி இருப்போம்? கம்பீரத்தோடு கூட இருப்போம். அல்லேலூயா. நித்திய ஜீவனுக்கு செல்லும். இந்த வசனங்களை தேவன் தாமே ஆசீர்வதிப்பாராக. சாட்சி கொடுக்கிற தேவ மக்கள் சாட்சிகளை ஏறெடுக்கலாம். நேரம் ஆயிடுச்சு. ஏதாவது சாட்சிகள் இருக்கிறதா? இயேசு நல்லவர். ஆமேன். அவர் பரிசுத்தராக இருக்கிறார். நம்ம அழகாய் நடத்துகிறவராக இருக்கிறார். கர்த்தர் நாமத்தில் உங்கள் அனைவரும் இயேசுவின் நாமத்தில் நான் வாழ்த்துகிறேன். கடவுள் உங்களை ஆசீர்வதிப்பாராக. பாஸ்டர் சொன்னது போல திரும்பி வா. இஸ்ரவேல் மக்களை தேவன் பார்த்து சொன்னது திரும்பி வா. அப்படியாய் நம்மை பார்த்து நம் சபைக்கு திரும்பி வருகிற குடும்பத்தார்களை இயேசுவின் நாமத்தில் நான் வாழ்த்துகிறேன். அநேகர் பாஸ்டர் எனக்கு போன வாரம் சொன்ன ஒரு பட்டியல் போட்டு கொடுத்தார் என்கிட்ட. இவ்வளோ பேர் வரலை, இவ்வளோ பேர் வரலை என்று சொல்லி அவர்களுக்காக பாஸ்டர் ஜெபிப்பது போல நாங்களும் ஜெபித்து கொண்டு வருகிறோம். அவர்கள் சபைக்கு மீண்டும் வரணும் இல்லையா? அநேக ஆத்துமாக்கள் உட்கார்ந்ததற்காக நாங்கள் ஜெபித்து கொண்டு வருகிறோம். அவர்கள் மீண்டுமாய் சபைக்கு திரும்பி வரும்படியாக கர்த்தர் அவரை ஆசீர்வதிப்பாரா. அது மட்டுமில்லை, வருகிற வெள்ளிக்கிழமை காலையில் வாக்குத்தத்தம் ஜெப கூட்டம் நிரம்பெறும். வெள்ளிக்கிழமை ஃப்ரைடே மார்னிங் 5 o'clock, வெள்ளிக்கிழமை காலையில் 5 மணிக்கு வாக்குத்தத்த கூட்டம் இருக்கும். ஆகஸ்ட் 1. வெரி குட். ஆகஸ்ட் 1 வாக்குத்தத்த கூட்டம் இருக்கும். அதற்கு தவறாமல் கலந்து கொள்ளுங்க. சனிக்கிழமை சாயங்காலம், அது ஆகஸ்ட் 2 சாயங்காலம் ஆயத்த கூட்ட ஜபம் இருக்கும். ஆயத்த கூட்ட ஜபம் இருக்கும். சண்டேக்கான நம்ம ஆயத்த கூட்ட ஜபம், அதற்காகவும் நீங்கள் கலந்து கொள்ளுங்கள். ஃப்ரைடே மார்னிங் 5 o'clock வாக்குத்தத்த ஜப கூட்டம். சனிக்கிழமை சாயங்காலம் 6 மணிக்கு ஆயத்த கூட்டம் நிறைவேறும். தவறாமல் கலந்து கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஒரு நிமிடம் கண்களை மூடி உடைந்த பாத்திரம் என்று நீர் எவரையும் தள்ளுவதில்லை. உடைந்த பாத்திரம் என்று நீர் எவரையும் சொல்லுவதில்லை. இயேசு மகாராஜா எங்கள் நேசா, கத்தின் சிகரம் நீரே. இயேசு மகாராஜா எங்கள் நேசா, இரக்கத்தின் சிகரம் நீரே. சொல்லுங்க பார்க்கலாம். உடைந்த பாத்திரம்
சத்தியம் என்று நீர் எவரையும் தள்ளுவதில்லை. ஒன்றுக்கும் உதவாதோர் என்று நீர் எவரையும் சொல்லுவதில்லை. இயேசு மகாராஜா எங்கள் நேசா, இரக்கத்தின் சிகரம் நீரே. இயேசு மகாராஜா எங்கள் நேசா, இரக்கத்தின் சிகரம் நீரே. உமது முகம் நோக்கி பார்த்தவர்கள் வெட்கப்பட்டு போவதில்லை. உமது திருநாமம் அறிந்தவர்கள் கைவிடப்படுவதில்லை. சொல்லுங்க பார்க்கலாம். உமது முகம் நோக்கி பார்த்தவர்கள் வெட்கப்பட்டு போவதில்லை. உமது திருநாமம், உமது திருநாமம் அறிந்தவர்கள் கைவிடப்படுவதில்லை. ஆண்டவரே, கைவிடப்படுவதில்லை. சொல்லுங்க பார்க்கலாம். கைவிடப்படுவதில்லை. அது மட்டும் சொல்லுங்க எல்லாரும் பார்க்கலாம். கைவிடப்படுவதில்லை அப்பா, கைவிடப்படுவதில்லை. அறிக்கை செய்யுங்க பார்க்கலாம். இயேசு விட மாட்டாரே. கைவிடப்படுவதில்லை. சொல்லுங்க, கைவிடப்படுவதில்லை, கைவிடப்படுவதில்லை. உங்களை ஒருபோது விட மாட்டாரே. கைவிடப்படுவதில்லை. உடைந்த பாத்திரம் என்று நீர் எவரையும் சொல்லுவதில்லை. ஒன்றுக்கும் உதவாதோர் என்று நீர் எவரையும் தள்ளுவதில்லை. இயேசுவே, எங்களை ஒருபோதும் கைவிடாதவா, எங்களை ஒருபோதும் விட்டு கொடுக்காதவா. ஆண்டவரே, மனிதர்கள் விட்டு கொடுத்தாலும் தகப்பனே கர்த்தர் விட்டு கொடுப்பதில்லை அப்பா. ஆண்டவரே, என் கரம் விடிச்சு காத்து கொண்டு வருகிறீங்க. ஆண்டவரே, எங்களை கரந்த தூக்கி காத்து கொண்டு வரீங்க. இயேசுவினை விழாம எங்களை பிடிச்சுன்னு வரீங்க. ஆண்டவரே தகப்பனே, உங்கள் தயவு கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம். எங்களை ஆசீர்வதிங்க, பலன்படுத்துங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. அல்லேலூயா, அல்லேலூயா. இயேசு நல்லவா, இயேசு நல்லவா. பிரைஸ் தி லார்ட். இங்க வந்திருக்கிற அனைவரும் மீண்டுமாய் நான் இயேசுவின் நாமத்தில் வாழ்த்துகிறேன். அல்லேலூயா, அல்லேலூயா. ஒரு புஸ்தகத்தை வந்து நான் படித்தேன். அதில் வந்து 1000 கொஷன் 1000 கேள்விகள், 1000 கேள்விகள் என்று சொல்லி ஒரு புஸ்தகத்தை படித்தேன். அந்த 1000 கேள்வி புஸ்தகத்தில் வந்து ஆதியாகத்திலிருந்து ரெவலேஷன்ஸ் வரலும் எல்லா அதிகாரத்திலையும் என்னென்ன கேள்விகள் இருக்குது, அதை எதை எடுத்து ஒரு புஸ்தகமாக அவங்க பண்ணியிருக்கிறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், வேத புஸ்தகத்தில் முதல் புஸ்தகம் எது? ஆதியாகமம் இல்லையா? ஜெனிசிஸ். வாட் இஸ் த நேம் ஆஃப் த ஃபர்ஸ்ட் புக் ஆஃப் பைபிள்? ஜெனிசிஸ் அப்படின்னு ரொம்ப சிம்பிளாக கேள்வியை வந்து கேட்டிருக்காங்க. ஆனால் போக 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 ஆழமான கேள்விகள் உண்டு. அந்த புஸ்தகத்தை மிகவும் சீக்கிரமாய் நாம் அனைவருமாய் சேர்ந்து வாங்க போகிறதில்ல, படிக்க போகிறோம். சரியா? யாருக்கும் கிடைக்காது அந்த புஸ்தகம். அது வந்து ஆன்லைன்லேருந்து நான் டவுன்லோட் பண்ணேன். அதை அனுப்பலாம், ஆனால் அது ஆங்கிலத்தில் இருக்குது. அதனால் அந்த புஸ்தகத்தை வச்சு நம்ம ஒரு நாள் தியானிக்க போகிறோம். எவ்ரி புக், எல்லா புஸ்தகத்திலும் எல்லா அதிகாரத்திலும் என்னென்ன கேள்விகள். வாட் ஆர் த நேம்ஸ் ஆஃப் ஃபர்ஸ்ட் 2 sons ஆஃப் ஆடம் அண்ட் ஈவ்? ஆதாம் ஏவாளோட பிள்ளைகளோட பேர் என்ன? என்ன பேர்? பேருக்கு தான்
தெரியும். அதனால இந்த புஸ்தகத்தை நாம் பார்ப்போம். அதனால் அதுக்கு முன்பாக இந்த நாள் கர்த்தர் நம்மோடு கூட பேசும்படியாய் கொண்ட காரியம் கோல். சொல்லுங்க, பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, கர்த்தருடைய கோல். கர்த்தருடைய கோல் என்னங்க அப்படின்னு அர்த்தம்? தடி. சரியா? கையில் குச்சி இருந்துச்சுன்னா என்ன பண்ணுவீங்க? மிலிட்ரி மேன் சொல்லுங்க. அச்சிருவேன். சோத்திரம். என்ன பண்ணுவேன்? கையில் குச்சி இருந்துச்சுன்னா அச்சிருவேன். அப்புறம் வழிகாட்டுவேன். ஆமாம், வழிகாட்டுவேன். அப்புறம் பயமுறுத்துவேன். அதுதான் தெரியும் இல்லையா உங்களுக்கு? அடிச்சிடுவேன், பயப்படுத்துவேன். அப்புறம் பவர். வெரி குட். சரியா? கர்த்தருடைய கோல் நம்ம கிட்ட இருக்குன்னா அது என்ன செய்வீங்க? பவர், அதிகாரம் இல்லையா? கர்த்தருடைய கோல் நம்ம இருக்கிற என்ன இருக்கு? நம்ம கிட்ட அதிகாரம் இருக்கு. கர்த்தருடைய கோல். அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா இந்த பஞ்சாயத்து தலைவரெல்லாம் வரும்போது ஒரு சொம்பம் ஒரு கோலை பிடிச்சின்னு வருவாங்களாம். கொம்பம் கோல். அந்த கோல் ஏன் பிடிச்சிட்டு வராங்க? அவர் தானே ஊர் தலைவர்னு தெரிஞ்சுக்கணும். நம்ம யார்? அவருக்கு ஊர் தலைவர்னு தெரிஞ்சுக்கணும். அப்போ அந்த கோல் கொண்டு வரவர் என்ன சொல்லுவார்னா நீதியை சொல்லுவார். இந்த கோல் கொண்டு வரவர் என்ன சொல்லுவாருங்க? நீதியை சொல்லுவார். முதல்ல அதிகாரத்தோடு வருவார். ரெண்டாவது என்ன செய்வார்? நீதியை சொல்லுவார். அடுத்தது ரெண்டு பேரும் சண்டை போட்டுக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ரெண்டு கூட்டமும் சண்டை போட்டுக்கிறாங்க வச்சுக்கோங்களேன். அந்த கோலை வச்சு என்ன பண்ணுவார்? ஹேய் சைலண்டா இருங்க என்று சொல்லி அந்த கோலை வைத்து சமாதானம் படுத்துவார். அப்படியாய் சமாதானம் செய்கிற கோல். நம்ம வேத புஸ்தகத்தில் அநேக கோல்களை நான் ஆராய்ந்து பார்த்திருக்கிறேன். அதை உங்களோடு கூட பகிர்ந்து கொள்கிறேன். அதுக்கு முன்பாக நான் மோசையை பார்த்தோம் என்று சொன்னால், மோசையை பார்த்தோம். எடுத்து படிங்க, ஒரு வசனம் எடுத்து படிங்க. யாத்திராகமம் 14ஆம் அதிகாரம். யாத்திராகமம் 14ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். எக்ஸோடஸ் சாப்டர் 14 verse 16. நீ உன் கோலை ஓங்கி உன் கையை சமுத்திரத்தின் மேல் நீட்டி என்ன சொல்லுதுங்க? போத விடுங்க. நீ என்ன செய்யி? உன் கோலை ஓங்கு. உன் கோலை நீ என்ன செய்யணும்? ஓங்கணும். உணர்வு வசனம் எடுத்து பண்ணீங்க. சங்கீதம் 45ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். சங்கீதம் 45:6. தேவனே என் சிங்காசனம் என்றென்றைக்கும் உள்ளது. உன் ராஜ்யத்தின் செங்கோல் நீதியுள்ள செங்கோலாய் இருக்கிறது. என்ன செங்கோலா இருக்கிறது? நீதியுள்ள செங்கோலா இருக்கிறது. அடுத்து சங்கீதம் 23 எடுத்து படிங்க. Psalms 23. உன் கோலும் தடியும் என்னை என்ன பண்ணும்? என்னை தேற்றும். அல்லேலூயா, அல்லேலூயா. மோசேயின் கதையை நாம் பார்க்கும்போது மோசே எங்கெங்கெல்லாம் கோலை உயர்த்தினா, உயர்த்தினா என்று சொல்லி நாம் பார்த்துட்டு, அதுக்கப்புறமா என்னென்ன கோலை குறித்து இப்போ நம்ம 2 கோலை பார்த்தோம். ஒன்று மோசே யாத்திராகமம் 4ஆம் அதிகாரத்தில் பார்க்கும்போது மோசே கோலை நீட்டுறாப்புல என்ன ஆகுது? அது அற்புதத்தின் கோல். அது என்ன கோல்? அற்புதத்தின் கோல். இங்க சங்கீதத்தில் பார்த்தோம் நீதியின் கோல். அப்படியே நாம் பார்க்கும்போது அநேக கோல்கள் உண்டு. நான் அதை உங்களுக்கு பட்டியல் போட்டு சொல்றேன். அதுக்கு முன்பாக மோசே இந்த கோல் என்று சொல்லி பார்க்கும்போது எப்போது உண்டாச்சு? எப்போ? யாருக்குன்னா தெரியுமா? கோல் எப்போ உண்டாச்சு? கோல் தண்ணி காசா? ஆரோனின் செங்கோல் எப்போ உண்டாச்சுன்னு சொல்லி நான் இதை ஆராய்ச்சி செய்யும் போது இதுக்கு மோசைக்கு முன்னவே ஒரு கோலை தேவன் ஆயத்தம் பண்ணினார். மோசைக்கு முன்னவே ஒரு கோலை. அந்த கோல் யாருன்னு சொல்லி பார்க்கும்போது அந்த கோல் உன் தலையை நசுக்கும். யார் அந்த கோல்? இயேசு. சரியா? அந்த கோல் என்ன பண்ண? உன் தலையை நசுக்கும். அப்ப இந்த கோலை கர்த்தர் ஆதியிலே உண்டாக்கினார். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இந்த கோலை கர்த்தர் எங்க உண்டாக்கினாருங்க? ஆதியிலே உண்டாக்கினார். பிஃபோர் மேன் மனிதன் உண்டாக்குறதுக்கு முன்னவே அந்த கோல் இருந்தது. அந்த கோல் நமக்கு எப்போது கிடைச்சிச்சுன்னு சொல்லி பார்க்கும்போது மோசைக்கு காலத்தில் வரும்போது தான் அந்த மோசை நமக்கு அந்த கோலை தேவன் வெளிப்படுத்துறாரு. ஆமென். அந்த கோலை தேவன் நமக்கு வெளிப்படுத்துறாரு. மோசை போய் கேட்கிறார், ஆண்டவரே இவர்கள் எனக்கு எதிராக நிற்பாருங்க, நான் என்ன செய்யட்டும் என்று சொல்லும் போது கர்த்தர் அவங்க கையில் என்ன கொடுக்கிறார்? ஒரு கோலை கொடுக்கிறாரு.
அந்த எரிகிற அக்கினிக்கு முன்னே மோசே போய் நிற்கிறாப்ல. முதல் காலிங் ஃபார் மோசஸ். அது என்ன? முதல்ல அழைப்பு. மோசையோட முதல் அழைப்புக்கு மோசே போறாப்ல. ஆண்டவரை முதல்ல சந்திக்கிறாப்ல. மோசே ஆண்டவரை சந்திக்கும் போது மோசைக்கு கொடுத்த ஒரு கோல், நடத்துகிற கோல். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. நடத்துகிற கோல். மோசே நீ பயப்படாதே, நானே உன் கூட இருக்கிறேன். ஆமென். நானே உன் கூட இருக்கிறேன்னா அந்த கோல் நீ போ சொல்லிட்ட, ஃபாரோ கிட்ட பேச சொல்லிட்ட, அவன் எப்படி என்ன நம்புவான்? எப்படி என்ன நம்புவான்? அப்ப சொல்றாரு, நான் தான் என்று சொல்லு. ஐ am he, I am, நானே என்று சொல்லு என்று சொல்லி ஃபாரோ கிட்ட மோசையை சொல்லும்படியா கர்த்தர் மோசையை அனுப்புகிறார். இப்ப மோசே வர்றாப்புல. முதல் கோல் எடுத்து படிங்க. யாத்ராகமம் 4ஆம் அதிகாரம் 2:4. கர்த்தர் அவனை நோக்கி உன் கையில் இருக்கிறது என்ன என்றார். உன் கையில் இருக்கிறது என்ன என்றார். ஒரு கோல் என்றார். அதை தரையிலே போடு. அதை என்ன பண்ணு? தரையில போடு. அவன் அது தரையிலே போட்டபோது அது சர்ப்பமாயிற்று. என்னவா மாயிற்று? அது சர்ப்பமாயிற்று. கவுனிங்க, என்ன ஆச்சுங்க? அது சர்ப்பமாயிற்று. சர்ப்பமா மாறிடுச்சு. அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். மோசே பண்ண முதல் கோல், மோசே உபயோகப்படுத்தின முதல் கோல். அந்த கோலை கீழே போட்ட உடனே அந்த கோல் என்னாச்சு? சர்ப்பமா மாறிச்சு. இரண்டாவது பிரயோஜனம் யாத்ராகமம் 9ஆம் அதிகாரம். யாத்ராகமம் 9:9. அப்பொழுது கர்த்தர் மோசையை நோக்கி எகிப்து தேசமுக்கும் மனிதர் மேலும் மிருக ஜீவன் மேலும் எகிப்து தேசத்தில் சகல விதமான பயிர்கள் மேலும் கல்மழை பெய்ய உன் கையை வானத்திற்கு நேராக நீட்டு. உன் கையை என்ன பண்ணுங்க? வானத்திற்கு நேராக நீட்டு. அப்படியே மோசே தன் கோலை வானத்திற்கு நேராக நீட்டினான். அப்பொழுது கர்த்தர் இடி முழக்கங்களையும் கண்மழையும் அனுப்பினார். என்ன அனுப்பினாருங்க? இடி முழக்கங்களையும் கண்மழையும் அனுப்பினார். அக்கினி தரையின் மேல் வேகமாய் ஓடிற்று. ஓடிற்று. எகிப்து தேசத்தின் மேல் கர்த்தர் கண்மழையை பெய்ய பண்ணினார். எகிப்து தேசத்தின் மேல் தேவன் கண்மழையை யார பண்ண வச்சாருங்க? மோசேயின் மூலமா. எதால பண்ண வச்சாருங்க? மோசையின் கோலின் வழியா. அல்லேலூயா. மோசே உட்கார்ந்து என்னதான் ஜெபிச்சாலும் கண்மழை வரல, வந்திருக்காது. ஏன் வந்திருக்காதுன்னா அவன் என்ன கிடையாம இருந்துச்சு, கோல் இல்லாம இருந்துச்சு. அதான் கர்த்தர் மோசை அனுப்பும் போது மோசையில ஒரு 2 கொடுத்துட்டு அனுப்புறாரு. எதை கொடுத்துட்டு அனுப்புறாருங்க? ஒரு கோலை கொடுத்துட்டு அனுப்புறாரு. அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அந்த கோலை கொண்டு வந்த உடனே என்ன ஆச்சுங்க? முதல்ல பாம்பா மாறிடுச்சு. அதை பார்த்த ஃபாரோ பயந்துட்டான். இரண்டாவது கர்த்தர் சொல்லுகிறார், அந்த கோலை பார்த்து கர்த்தர் சொல்லுகிறார், அந்த கோலை எகிப்து தேசத்துக்கு என்ன பண்ணுங்க? நேராய் நீட் என்று சொன்ன உடனே மோசே அதை நீட்டுறாப்ல. நீட்டின உடனே என்ன விழுந்ததுங்க? அக்கினி மலை விழுந்தது. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா, அல்லேலூயா. புரியுதுங்களா உங்களுக்கு? அல்லேலூயா. மூன்றாவது காரியம் யாத்ராகமம் 10ஆம் அதிகாரம் 12 படிங்க. யாத்ராகமம் 10. அப்பொழுது கர்த்தர் மோசேயை நோக்கி வெட்டுக்கிளிகள் எகிப்து தேசத்தின் மேல் வந்து கண்மழையினால் அழியாத பூமியின் பயிர் வகைகள் எல்லாம் பட்சிக்கும்படி எகிப்து தேசத்திலே உன் கையை நீட்டு என்றார். எகிப்து தேசத்துல என்ன பண்ணுங்க? கையை நீட்டு என்றார். இது எத்தனாவது கை நீட்டுறாப்ல? மூணாவது. சரியா? முதல்ல கை நீட்டின என்ன ஆச்சு? ஸ்னேக், சர்ப்பம். இரண்டாவது கை நீட்டின என்ன ஆச்சு? கண்மலை விழுந்தது. மூன்றாவது கை நீட்டின என்ன ஆச்சு? வெட்டுக்கிளிகள் வந்து என்ன பண்ணுச்சுங்க? எல்லா பயிர்களை பட்சித்தது, எல்லாத்தையும் நாசம் பண்ணியது. மூன்றாவது கை நீட்டுகிறான். அவன் கையை நீட்டல, அவன் கையில் இருக்கிற கோல் எல்லாவற்றையும் செய்துட்டு வருது. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. நான்காவது காரியம் யாத்ராகமம் 10ஆம் அதிகாரம் 21 படிங்க பார்க்கலாம். யாத்ராகமம் 10:21. அப்பொழுது கர்த்தர் மோசேயை நோக்கி தடவி கொண்டிருக்கத்தக்கதாக இருள் எகிப்து தேசத்தில் உண்டாகும்படி என்ன கொண்டிருக்கத்தக்கதாக இருள் எகிப்து தேசத்தில் உண்டாக்கும்படி உன் கையை வானத்துக்கு மேலாக நீட்டு. உன் கையை என்ன பண்ணுங்க? வானத்துக்கு மேலாக நீட்டு. மோசே தன் கையை வானத்துக்கு நேராக நீட்டினான். அப்பொழுது எகிப்து தேசமுக்கு 3 நாள் மட்டும் காரிருள் உண்டாயிற்று. என்னாச்சுங்க? எகிப்து தேசம் 3 நாள் அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா, அல்லேலூயா. யாரால் ஆச்சு இது?
கோல்னால தான் ஆச்சு. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. யாரால ஆச்சு இது? கோல்னால. ஐந்தாவது காரியம் யாத்திராகமம் 14 படிங்க. யாத்திராகமம் 14 அதிகாரம் 16 14. நீ உன் கோலை நோக்கி சமுத்திரத்தை என்ன பண்ணிவிடு? பிளந்து விடு. அப்பொழுது இஸ்ரவேல் புத்திரர் சமுத்திரத்தின் நடுவாக என்ன பண்ண போத விடுங்க. கையை நீட்டினா என்னாச்சு? சமுத்திரம் யாரால ஆச்சு இது? கோல்னால ஆச்சு. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. யாரால ஆச்சு? கோல்னால. அடுத்த கோல் படிங்க. எனக்கு இது நமக்கு கொஞ்சம் ஞானத்தை கொண்டு வரதுக்காக தான் நான் படிச்சு சொல்லிட்டு வரேன். யாத்திராகமம் 17 அதிகாரம் 5-7 படிங்க. யாத்திராகமம் 17 அதிகாரம். அப்பொழுது கர்த்தர் மோசேயை நோக்கி இஸ்ரவேல் மூப்பரில் சிலரை உன்னோட கூட்டிக் கொண்டு நீ நதியை அடித்த உன் கோலை உன் கையிலே பிடித்துக் கொண்டு ஜனக்கு முன்பாக கடந்து போ. என்ன பண்ணு? ஜனங்களுக்கு முன்னாடி படிங்க. அப்பொழுது கர்த்தர் மோசேயை நோக்கி நீ இஸ்ரவேலில் மூப்பரில் சிலரை உன்னோட கூட்டிக் கொண்டு நீ நதியை அடித்த உன் கோலை உன் கையிலே பிடித்துக் கொண்டு ஜனங்களுக்கு முன்னே நடந்து போ. ஜனங்கள் முன்னே போ. அப்படியே படிங்க. முன்பாக கண்மலையின் மேல் நிற்பேன். நீ அந்த கண்மலையை அடி. என்ன பண்ணு? கண்மலையை அடி. கல்மணி எதனால அடிக்கணும்? கோலினால அடிக்கணும். அப்பொழுது ஜனங்கள் குடிக்க அதிலிருந்து என்ன எடுப்பாங்க? தண்ணீர் வரும். யாரால ஆகப்பட்டது இது? கோலின் மூலமா தான் ஆச்சு. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. மோசே அழகான அதிசயங்களை கர்த்தர் மோசே கொண்டு அந்த கோலின் நிமித்தமாய் செய்துட்டு வரார். அடுத்த வசனம் படிங்க. யாத்திராகமம் 17 அதிகாரம் 8 வசனம். அமலேக்கியர் ரேவி தீமிலே இஸ்ரவேலோடு யுத்தம் பண்ணினார்கள். அப்பொழுது மோசே யோசுவாவை நோக்கி நீ நமக்காக மனிதரை தெரிந்து கொண்டு புறப்பட்டு அமலேக்கியரோடு யுத்தம் பண்ணு. நாளைக்கு நான் தேவனுடைய கோலை என் கையில் பிடித்துக் கொண்டு நிற்பேன் என்றார். என் கையில் பிடித்துக் கொண்டு என்ன கதை தெரியுமா இது? எப்பெல்லாம் மோசேயின் கோல் உயர்த்தப்படுகிறதோ அப்பெல்லாம் அமலேக்கியர் என்ன ஆனாங்க? தாழ்த்தப்பட்டாங்க, தோற்று போனாங்க. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அமலேக்கியர் என்ன ஆனாங்க? தோற்று போனாங்க. எப்பெல்லாம் மோசேயின் கோல் உயர்த்தப்பட்டதோ அப்பெல்லாம் அமலேக்கியர் என்ன ஆனாங்க? தோற்று போனாங்க. கடைசியா படிக்கிறேன் பாருங்க. யாத்திராகமம் என்னாகமம் 20 அதிகாரம். என்னாகமம் 20 8-13 படிங்க. நீ உன் கோலை எடுத்துக்கொண்டு நீயும் உன் சகோதரனாகிய ஆரோனும் சபையாரை கூடி வரச் செய்து அவர்களுக்கு கண்களுக்கு முன்னாக கண்மலையை பார்த்து பேசுங்கள். அப்பொழுது அது தன்னிடத்தில் தண்ணீரை கொடுக்கும். தண்ணீரை என்ன செய்யும்? கொடுக்கும். இப்படி அவர்களுக்கு கண்மலையிலிருந்து தண்ணீர் புறப்பட பண்ணி சபையார் அவர்களுக்கும் அவர் மிருகங்களுக்கும் குடிக்க கொடுப்பாய் என்றார். குடிப்பு என்ன பண்ணுவாங்க? கொடுப்பாய். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. எத்தனை அற்புதத்தை பார்த்தீங்க? 8 6 8 கரெக்டா சொல்லுங்க பார்க்கலாம். பின்னால சொல்லுங்க எவ்வளவு அற்புதத்தை பார்த்தீங்க? 8 இல்லையா? 8 அற்புதத்தை பார்த்தீங்க. 8 தடவை மோசே என்ன பண்ணாப்ல? அந்த கோலை பிரயோஜனப்படுத்தினார். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. அல்லேலூயா. கர்த்தர் மோசேயை அனுப்பும் போது மோசேயின் கையில் எதை கொடுத்து அனுப்பினாரு? கோலை கொடுத்துட்டு அனுப்பினார். ஆனா அந்த கோலில் என்ன இருக்கும் சொல்லி மோசேக்கு தெரியல. பார்வோன் ராஜா கிட்ட போகும்போது போறா, என்ன பண்ணணும்னு மோசேக்கு தெரியல. அப்ப கர்த்தர் சொல்றாரு, உனக்கே தெரியாம உன் கையில ஒரு வல்லமை இருக்கு. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அந்த வல்லமை உனக்கு தெரிய வைக்கத்தான் இவ்வளவு பேசிக்கொண்டு வருகிற. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். நமக்கே தெரியாம நம்ம கையில ஒரு வல்லமை இருக்கு. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அந்த வல்லமை மோசேயின் கையிலும் இருந்தது. அந்த வல்லமை என்னவென்று என்ன செய்யும் என்று சொல்லி மோசேக்கு தெரியாமல் இருந்தது. அதை தெரியப்படுத்த வேண்டும் என்று சொல்ல கர்த்தர் சொல்கிறார், அந்த கோலை கையில போட்டுரு. அந்த கோலை என்ன பண்ண? நீ கீழே போட்டுன்னு சொன்ன உடனே அவன் பயந்துட்டு, ஆண்டவரே அவங்க என்ன அடிக்க வந்த இந்த கோலை வச்சு தான் என்ன செய்ய முடியும்? தடுத்திருக்கலாம், தடுக்க முடியும். அதையும் நீங்க கீழே போட சொல்றீங்களே அப்பா.
நாம் அப்படிதான் நினைச்சிருப்போம். அது அப்படிதான் நம்ம நினைச்சிருப்போம். அந்த கோல் நம்ம கையில இருந்து யாராவது நம்மளை அடிக்க வந்தாலும் நம்மளை ஒதுக்க வந்தாலும் அந்த கோலை வச்சு என்ன பண்ணுவோம், நம்ம தடுத்திருப்போம். ஆனா மோசையை பார்த்து கர்த்தர் சொல்லுகிறா, உன் கையில் இருக்கிறது சாதாரணமான கோல் அல்ல, அது நீதியை செய்கிற கோல், அதை காப்பாற்றுகிற கோல், அது ஆதியில அவன் கீழ்ப்பட்டான். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். மோசே கீழ்ப்படைந்தான். அவன் கீழ்ப்படைந்த உடனே அந்த கோலை கீழே போடுறான். போட்ட உடனே அந்த கோல் என்னவோ மாறிச்சுங்க. அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. சில சமயம் நம்ம வாழ்க்கையில நம்ம கிட்ட இருக்கிற கோலை நாம் விசுவாசத்தில் பிரயோஜனப்படுத்தினால் மட்டுமே தான் அது அற்புதங்களை நம்ம வாழ்க்கையில செய்யாம சொல்லுங்க பார்க்கலாம். அது உனக்கு எனக்கு தெரியாமல் வாழ்ந்து கொண்டு வருகிறோம். நம்ம கையில ஒரு கோல் உண்டு, அது இயேசுவின் கோல். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அது யாக்கோபு. புரியுதுங்களா? அது எங்க இருந்து வந்துச்சுங்க? அது யாக்கோபின் வம்சத்திலிருந்து துளிர்த்த கோல் கொடுத்திருக்கிறார். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. எவ்ரி பர்சன் ஹியர், இங்க உட்கார்ந்து கொண்டிருக்கிற அநேகர் கரத்தில் ஒரு கோல் இருக்கிறது. இப்ப சொல்லுகிறேன், அந்த கோல் உனக்கு எனக்கு என்ன செய்யும்? அந்த கோல் உனக்கு எனக்கு என்ன செய்யும்? எடுத்து படிங்க. முதல் அற்புதம் செய்கிற கோல் யாத்ராகமம் 14:16. அது என்ன கோல்? யாத்ராகமம் 14ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். நீ உன் கோலை படிங்க சிஸ்டர். நீ உன் கோலை ஓங்கி உன் கையை சமுத்திரத்தின் மேல் நீட்டி சமுத்திரத்தை பிளந்து விடு. சமுத்திரத்தை என்ன பண்ணி விடு? பிளந்து விடு. என்ன பண்ணி விடு? பிளந்து விடு. பிளந்து விடு. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. முதல் கோல் கர்த்தர் நம்ம கையில கொடுத்த முதல் கோல் என்ன தெரியுமா? அற்புதத்தின் கோல். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, மறக்க மாட்டீங்க. அற்புதத்தின் கோல். அற்புதத்தின் கோல். அற்புதத்தின் கோல். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, வெக்கப்படாதீங்க. ஐயோ, அற்புதத்தின் கோல். கர்த்தர் நம்ம கையில் எதை கொடுத்திருக்கிறாருங்க? அற்புதத்தின் கோல். அந்த கோலை கொடுத்த உடனே மோசே என்ன பண்றாப்ல? சமுத்திரத்தின் மேல அந்த கோலை நீட்டுறாப்ல. நீட்டின உடனே அது என்ன ஆச்சுங்க? பிளந்துடுச்சு. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். பிசாசை பார்த்து சொல்லுங்க, பிசாசே. சொல்லுங்க, பிசாசே. என் எதிரில் நிக்கிற நீ, என் கையில் என்ன இருக்குது தெரியுமா? என் கையில் என்ன இருக்கு தெரியுமா? கோல் இருக்கு. சொல்லுங்க, என்ன இருக்கு? கோல் இருக்கு. அதை அடிச்சா, அதை கொண்டு உன்னை அடிச்சா பிசாசு நீ ரெண்டா பிழந்துடு. ஆமென் சொல்லுங்க. படுனா தான் அது ரெண்டா பிழ. கையில வச்சுக்கிட்டு சோத்திரம் 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 இன்னும் ஒன்னும் ஆகாதுங்க. அதை என்ன செய்யணும்? நீங்க பிரயோஜனப்படுத்தணும். when you பிரயோஜனப்படுத்தும் போது, உங்க விசுவாசத்தை நீ பிரயோஜனப்படுத்தினால்தான் அது இரண்டாம் பிழக்கும். அதான் புதிய ஏற்பாட்டில் பார்க்கிறோம். மலையே என்னாவு பெகர்ந்து போ என்று சொன்னால் அந்த மலை என்ன ஆகும்? பெகர்ந்து போகும். அப்ப கர்த்தர் நம்ம கையில ஒரு அற்புதத்தின் கோலை கொடுத்திருக்கிறாரு. அந்த கோலை நீ பிரயோஜனப்படுத்தினால் தான் அற்புதம் உங்க வாழ்க்கையில நடக்கும். அது கொடுத்துட்டு இருக்கிறாரு. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அது கொடுத்துட்டு இருக்கிறார். அது எங்கேயோ போய் வாங்க தேவையில்லை. ஏதோ சர்ச்சில் வந்து கொடுத்தாங்களாம் கோலை. என்ன கொடுத்தாங்க? கோல். அது வந்து ஆரோனோட கோல் என்று சொல்லி, சிம்பலைசஸ் ஆஃப் ஆரோன் கோல்னு சொல்லி அத்தையே $1000 வித்தானுங்க. எவ்வளோ டாலர் இருக்கு? ஏன்னா என்னப்பா மதிப்பு? $1000 $82,000. எவ்வளோ? 82,000 86,000. எவ்வளோ? ஒரு கோலை. அது ஆரோனின் கோலான்னு சொல்லி அந்த கோல் மாதிரியே அதை ஒன்று செய்து அத்தையோ டூப்ளிகேட் பண்ணி அதை எவ்வளோக்கு வித்தானுங்க? $1000 வித்துறான். 82,000 அந்த கோலை வித்தானுங்க. அதெல்லாம் வீட்டில் போய் வச்சுன்னு இருக்கிறேன். என்னங்க டாலர் கேட்டா 86 ரூபீஸ் நினைக்கிறேன் ஐயா. 8.2 lakhs. அதுக்கு தான் கணக்கிட்ட தான் கணக்கு கேட்கணும். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. இன்ஜினியர் சரி அங்கே பாரு கணக்கு. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. என்னங்க 8.2 lakhs குத்து எதா வாங்கினா? என்னத்த பண்ணானா அந்த பூத்து போயிட்டு. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஆனால் உன் கையில் இருக்கிற கோல் பூத்தாத கோல். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். உன் கையில் இருக்கிற கோல் அழுவாத கோல். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். உன் கையில் இருக்கிற கோல் அதுக்கு பூச்சி பிடிக்காது, ஒன்றும் ஆகாது. ஏன்னா அது எப்போதும் புதுப்பிக்கிற கோலா இருக்குது. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். The staff that is in your hand will do miracle. ஆமென் சொல்லுங்க. உன் கையில் இருக்கிற கோல் என்ன செய்யும்? அற்புதம் செய்யும். நீ மோசையை போல நானும் நீயும். மோசையை போல நானும் நீயும். நாம் யாக்கோபை போல இல்லை, நாம் மோசையை போல இல்லை, நாம் ஈசாக்கை போல இல்லை,
நம் ஆபிரகாமை போல இல்ல, நம் தானியேலை போல இல்ல, நம் இசைக்கேலை போல இல்ல, நம் பேதுரு போல இல்ல, நம்ம பவுல் போல இல்ல. அவனுங்க மாதிரி நம்ம இருக்கவே முடியாது. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அந்த மகான்களை மாறி, அந்த நீதிமான்களை மாறி நம்ம என்ன செய்ய முடியாது, இருக்கவே முடியாது. ஆனால் கர்த்தர் நமக்கு கோலை கொடுத்துருக்கான யோசிச்சு பாருங்க. உண்மையில் எவ்வளவு அன்பு இருந்தா அந்த கோலை உனக்கு கொடுத்துருப்பாரு. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். புரிஞ்சிச்சுங்களா உங்களுக்கு? அல்லேலூயா. நான் ஆபிரகாமை போல இல்ல, நான் ஈசாக்கை போல இல்ல, நான் யாக்கோபை போல இல்ல, நான் யோசேப்பை போல இல்ல. ஆனால் கர்த்தர் என்னை நம்பி ஒரு கோலை கொடுக்கிறார்னா, கர்த்தர் எவ்வளவு பெரியவரா இருந்தால் அந்த கோலை உன் கையில கொடுத்து அந்த கோலை நீ பிரயோஜனப்படுத்து, அது உனக்கு சுகம் கொடுக்கும். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. மோசே அப்படித்தான். மோசே என்னவா இருந்தான்? திக்குவாயா? மோசே என்னவா இருந்தான்? மந்தவாயா இருந்தான், பயந்தாங்கோலியா இருந்தான். மோசே ஒரு எபிரேயரை சாவடிச்சு ஓடி போனவன் மோசே. அவங்க ஜனங்களை சாக வச்சுட்டு ஊரை விட்டு ஊர் மாறி போனவன் யோசே. மந்தனா உள்ள யோசே, பயந்து போனவன் மோசே. அந்த பயந்து போன மோசவே 8 அழகான விஷயங்களை கர்த்தர் செய்ய வச்சாருன்னா யோசிச்சு பாருங்க. உனக்கு எவ்வளவாய் கர்த்தர் கொடுத்திருப்பார். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. முதல் காரியம் உன் கையில கொடுத்தது என்ன கோல்? சொல்லுங்க, என்ன கோல்? அற்புதத்தின் கோல். ஆங்கிலத்தில் ஸ்டாஃப் ஆஃப் மிராக்கிள். என்ன மிராக்கிள்? ஸ்டாஃப் ஆஃப் மிராக்கிள், அற்புதத்தின் கோல். இரண்டாவது கோல் எபிரேயர் 1ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் படிங்க. எபிரேயர் 1:8. எபிரேயர் 1:8 படிங்க பார்க்கலாம். குமாரன் நோக்கி, தேவனே உம்முடைய சிங்காசனம் என்றென்றைக்கும் உள்ளது, உங்க சிங்காசனம் என்றென்றைக்கும் உள்ளது, உமது ராஜ்யத்தின் செங்கோல், உங்க ராஜ்யத்தின் செங்கோல் நீதியுள்ள செங்கோலாய் இருக்கிறது. என்ன செங்கோல் இது? நீதியுள்ள செங்கோல். என்ன செங்கோல் இது? நீதியுள்ள செங்கோல். உன்னமர படிங்க பிரதர். குமாரனை நோக்கி, தேவனே உம்முடைய சிங்காசனம் என்றென்றைக்கும் உள்ளது, உங்க சிங்காசனம் என்றென்றைக்கும் உள்ளது, உம்முடைய ராஜ்யத்தின் செங்கோல், உங்க ராஜ்யத்தின் செங்கோல் நீதியுள்ள செங்கோலாய் இருக்கிறது. என்ன செங்கோலா இருக்கிறது? நீதியுள்ள செங்கோல். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. என்ன இருக்கு உங்ககிட்ட? என்ன இருக்கு உங்ககிட்ட? நீதியின் செங்கோல். என்ன இருக்கு சிஸ்டர்? நீதி செய்கிற செங்கோல். கர்த்தர் எதை செய்ய உங்ககிட்ட கோலை கொடுத்துறாரு. நீங்க என்ன செஞ்சுட்டு வர? எதை செய்ய செங்கலை கொடுத்தாரு? நீதி செய்கிற செங்கோல். உன் கையில என்ன செங்கோல் இருக்கு? நீதியின் செங்கோல். அல்லேலூயா. உனக்கு அநீதி நடக்காது. உனக்கு என்ன நடக்காது? அநீதி உனக்கு நடக்காது. ஏன்? உனக்கு என்ன இருக்கு? நீதியின் செங்கோல் இருக்கு. உனக்கு அநீதியும் நடக்காது, நீயும் எதை பண்ணக்கூடாது, அநீதியை நீயும் செய்யக்கூடாது. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். புரிஞ்சுச்சா? ஏன் அப்படின்னா உங்களுக்கு என்ன இருக்குங்க? நீதியின் staff of righteousness. staff of righteousness. நானும் ஷீலாவும் நேற்று நைட்டு ஒரு வசனத்தை படிச்சுட்டு பயந்துட்டோம். ஒரு வசனத்தை படிச்சு பயந்துட்டேன். அது நான் டக்குன்னு வந்துச்சு. அது நான் மறந்துட்டு சொல்றேன் உனக்கு. 1 யோவான் 3ஆம் அதிகாரம் 21. என்னுடைய இருதயம் குற்றவாளியாக தீர்க்குமானால் தேவன் நம்முடைய இருதயத்திலும் பெரியவராய் இருந்து சகலத்தையும் அறிந்திருக்கிறார். சகலத்தையும் என்ன பண்றாருங்க? அறிந்திருக்கிறார். இன்னொரு படிங்க. நம்முடைய இருதயமே நம்மை குற்றவாளிகளாக தீர்க்குமானால் தேவன் நம்முடைய இருதயத்திலும் பெரியவராய் இருந்து அல்லேலூயா சகலத்தையும் அறிந்திருக்கிறார். Dear friends, if our hearts do not condemn us, உங்க இருதயம் என்ன பண்ணலனா, உன் இருதயம் உன்னை குற்றவாளி என்று தீர்க்குமானால், அப்படின்னா உங்க இருதயத்துக்கு நீ யாருன்னு உங்க இருதயத்துக்கு தெரியும். அதான் எல்லாம் சொல்றாங்க. உங்க மனசாட்சியை கேட்டு பாருங்க பிரதர். உங்க மனசாட்சி என்ன பண்ணுங்க? கேட்டு பாருங்க பிரதர்னு சொல்லி அது சொல்லுது. ஸோ உங்க இருதயம் நீ குற்றவாளி என்று சொல்லி உன்னை தீர்க்குமே ஆனால், படிங்க, தேவன் நம்முடைய இருதயத்திலும் பெரியவராயிருந்து தேவன் நம் இருதயத்தில் பெரியவராயிருந்து சகலத்தையும் அறிந்திருக்கிறார். என்ன பண்ணிருக்கிறாருங்க? சகலத்தையும் அறிந்திருக்கிறார். அல்லேலூயா. இதையே நான் சொல்லுகிறேன். நான் உங்க இருதயம் உன்னை என்ன செய்யணும்? உங்க இருதயம் என்ன செய்யணும்? உன்னை
குற்றவாளியா என்று உங்க இருதயம் தான் உன்னை முதல்ல தீர்க்கணும். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். உங்க இருதயம் உங்க இருதயம் உன்னை தீர்மானம் செய்யணும். அதுக்காக தான் கர்த்தர் அந்த கோலை உங்க கையில கொடுத்தார். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா, அல்லேலூயா. அதுக்காக தான் அந்த கோலை உங்க கர்த்தர் உங்க கையில கொடுத்த. என்ன கோல் அது? நீதியின் கோல். அந்த நீதியின் கோல் கர்த்தர் நம்ம கையில கொடுத்ததுனால தான் நீ உன்னை என்ன செய்ய முடியாக, குற்றவாளி என்று சொல்லாதபடிக்கு உன்னையே நியாயம் தீர்க்கும்படியாக கர்த்தர் கொடுத்த ஒரு கோல். என்ன கோல்? நீதியின் கோல். அல்லேலூயா. யாராச்சும் வந்து நீ பாவி, நீ சரியில்லை, நீ இப்படி நீ அப்படின்னு சொன்னா கவலைப்படாதீங்க. கர்த்தருக்கு சொல்லுங்க, ஏ கர்த்தர் எனக்கு என் கையில கொடுத்தாரு. எதை கொடுத்தாரு? நீதியின் கோல். அதை வச்சு என்னை நான் நியாயம் தீர்த்துக்கிறேன். நியாயம் தீர்க்க நீ எனக்கு யார் என்று சொல்லி கேளு. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். மனிதன் உன்னை ஒருபோதும் நியாயம் தீர்க்க முடியாது. மனிதன் உன்னை ஒரு சொல்ல முடியாது. ஏன்னா அவனே ஒரு குறைவுள்ள பாத்திரமா. நீ ஏன் பக்கம் நில்லி பேசாத. என்கிட்ட ஒரு தீர்மானம் இருக்கு. அந்த கோல் என்னை நீதியில் நடத்தி சொல்லும். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லாஹ் அழகா சொல்றாரு. யோவான் சொல்றாரு, if our hearts do not condemn us, we have confidence before God. நம் இருதயம் நம்மை குற்றவாளி என்று தீர்க்குமானால் I have confidence in God. கர்த்தரின் மேல் எனக்கு என்ன இருக்கு? கான்ஃபிடன்ஸ், நம்பிக்கை இருக்கு. ஏன் நம்பிக்கை இருக்கு? என் இருதயம் என்ன என்ன பண்ணுச்சு? குற்றவாளி என்று தீர்மானிச்சு. என்ன பண்ணுச்சு? தீர்மானம். என் இருதயம் தான் சொல்லணும். ஏன்னா என் இருதயத்தில் தான் நான் பாவம் பண்ணியிருக்கிறேன். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். வேற எவனோ வந்து எங்கிட்ட பாவத்தை சொல்ல முடியாது. என் இருதயம் தான் என்ன என்ன செய்யணும். ஆமா, ஏன்னா அதுல கர்த்தர் இருக்க. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ரெண்டாவது கோல் என்ன? நீதியின் கோல். டைம் இல்லைனால சீக்கிரம் நான் ஜாஸ்தி பேசலை. சீக்கிரமா நான் கோலை மட்டும் சொல்லிட்டு முடிக்கிறேன். மூன்றாவது கோல். மூன்றாவது கோல். ஃபர்ஸ்ட் கோல் என்ன பார்த்தோம்? ரெண்டாவது கோல் என்ன பார்த்தோம்? நீதியின் கோல். மூன்றாவது சங்கீதம் 23:4 படிங்க பார்க்கலாம். சங்கீதம் 23:4. நான் மரணத்தின் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன். தேவரீர் என்னோட கூட இருக்கிறீர். நீர் என்னோட கூட இருக்கிறீர். உன் கோலும் உம் தடியும் என்ன செய்யும்? என்ன என்ன செய்யும்? மூன்றாவது கோல் என்ன? சொல்லுங்க, என்ன கோல்? தேற்றுகிற கோல். கவலைப்படாதீங்க பிரதர், கவலைப்படாதீங்க. சொல்லுங்க பக்கத்துல, கவலைப்படாதீங்க. அல்லேலூயா. யார் என்னை கைவிட்டாலும் இயேசு கைவிட மாட்டார். யார் என்னை கைவிட்டாலும் இயேசு கைவிட மாட்டார். கைவிட மாட்டார், கைவிட மாட்டார். என் இயேசு கைவிட மாட்டார். சொல்லுங்க பாங்கள், கைவிட மாட்டார், கைவிட மாட்டார், கைவிட மாட்டார். என் இயேசு கைவிட மாட்டார். ஏன் கைவிட மாட்டார் சொல்லுங்க? அவரை தேற்றுகிற கோல் நம்ம கையில கர்த்தர் கொடுத்திருக்கிறார். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. யார் என்ன காணாலும் கவலைப்படாதீங்க. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. ஒரு சகோதரியை நான் சந்தித்தோம். அந்த சகோதரியை பார்த்து கேட்டோம், சிஸ்டர், வாட் இஸ் த சீக்ரெட் ஆஃப் ஹாப்பினஸ்? சீக்ரெட் ஆஃப் சந்தோஷமா இருக்கிறதுக்கு ரகசியம் என்ன? என்ன சொல்லியிருப்பாங்க? வசனம். அப்புறம் எதை பத்தி என்ன பண்ணக்கூடாது? அப்புறம் பாரத்தை எடுத்து போட்டணும். என்ன பண்ணணும்? பாரத்தை எடுத்து போட்டணும். அதுதான் சொன்னாங்க. என்ன பண்ணாங்க அவங்க? பாரத்தை எடுத்து போட்டணும். பிரதர் இருக்கு. என்ன பண்ணாங்க? பிரதர் இருக்கு, பயங்கரமா இருக்கு. என்ன பண்ணீங்க சிஸ்டர்? எடுத்து சைடுல வச்சுட்டுக்கிறேன். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. கணவன் உனக்கு எதிராக பேசுறானா, கணவன் உன கை வைக்கிறானா, கண்டுக்காத. கர்த்தரின் மேல் பாரத்தை வைத்து விடு. கவலை தவைக்காதே. அவரே உன்னை ஆதரிப்பார். கர்த்தர் மூன்றாய் உன்னை தேற்றும்படியா கொடுத்த கோல் என்ன கோல்? தேற்றுகிற கோல். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. என்ன நடந்தாலும் என்ன நேர்ந்தாலும் என்ன பண்ணாதீங்க, பயப்படாதீங்க. கர்த்தர் உங்க கையில கொடுத்துட்டாரு, தேற்றும்படியா கையில கொடுத்துட்டாரு. போய் சொல்லாதீங்க, சிஸ்டர் என்னிடம் பேசுங்க, சிஸ்டர் என்னை தேற்று படணும். யாரையும் போய் கேட்காதீங்க. இவங்கெல்லாம் சொன்னா தேற்றவே முடியாது. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம்.
அல்லேலூயா. என்ன மனிதன் பேசினாலும் அந்த மனிதனின் வார்த்தை அநேக பேக்ரவுண்ட் அர்த்தங்கள் உண்டு. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. மனுஷன் என்ன பேசினாலும் பின்னால என்ன இருக்கு? மறைவான ஒரு காரியம் இருக்கு. இங்க ரோஸை கொடுப்பான், பின்னால் என்ன வைப்பான்? என்ன வைப்பான்? கத்தி எங்க அழகா ஐ லவ் யூ பின்னாலே கத்தி வச்சுட்டு குத்திட்டு போயிட்டுப்பான். அதுதான் மனிதர்கள். அதுதான் மனிதர்கள். கர்த்தரை மனிதன், அதான் வசனம் சொல்லுது. என்ன சொல்லுதுங்க? மனிதனை நம்புவதை காட்டிலும் கர்த்தரின் மேல் பற்றுதலா இருப்பது நலம். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. அதுதான் கர்த்தர் சொல்லுகிறாரு. யாரை நம்பாதே, உன்னை தேற்றும்படியா உனக்கிட்டே ஒரு கோல் இருக்கு. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. நீ உன்னை தேற்றிக்கும்படியா உங்ககிட்ட என்ன இருக்கு? நீ ஏன் அடுத்த கோலை தேடி பார்க்கிற? ஆமென், புரியுதா? அல்லேலூயா. உன்னையே உன்னால தேற்றிக்க முடியும். ஏன்? உங்ககிட்ட ஒரு கோலை கர்த்தர் கொடுத்துருக்கிறாருங்க. மோசகிட்ட வல்லமை இல்லை. மோசகிட்ட ஒன்றும் கிடையாது. ஈவன் என்ன மாதிரி தான் ஆகணும். மோசையும் நம்மள மாதிரி தான். ஆனா மோசையை அவ்வளவு வல்லமையாய் பிரயோஜனப்படுத்தினது கர்த்தர் அவன் கையில் கொடுத்த கோல். அப்ப அந்த கோல் உங்கள்கிட்ட இருக்கா இல்லையா? இருக்குதானே? அப்ப அந்த கோல் இருக்குன்னா உன்னை யார் தேற்ற முடியும்? கர்த்தர் தேற்ற முடியும். உன்னை யார் நீதி செய்ய முடியும்? கர்த்தரால் மட்டுமே நீதி செய்ய முடியும். யார் உன்னை அற்புதங்கள் வாழ்க்கையில் யார் செய்ய முடியும்? கர்த்தரால் மட்டுமே அற்புதம் செய்ய முடியும். இன்னும் 4வது கோல், சீக்கிரம் முடிக்கிறேன். 4வது கோல் எபிரேயர் 9ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். எபிரேயர் 9:4. Hebrews chapter 9 verse 4. அதிலே பொன்னார் செய்த தூப கலசங்களையும் முழுவதையும் பொற்கடு பொய்திருக்கப்பட்ட உடன்படிக்கை பெட்டியிலும் இருந்தன. அந்த பெட்டியின் மேல் மன்னா வைக்கப்பட்டிருந்த பொற்பாத்திரமும் ஆரோனுடைய தளிர்த்த கோலும் உடன்படிக்கையின் கற்பலையும் இருந்தன. ஹீப்ரூ 9:4 படிச்சிங்க. ஆமாயா, படிங்க ஒரு முறை. அதிலே பொன்னார் செய்த தூப கலசமும் முழுவதும் பொற்றக்கடு பொய்ந்திருக்கப்பட்ட உடன்படிக்கை பெட்டியும் இருந்தன. அந்த பெட்டியிலே மன்னா வைக்கப்பட்ட பொற்பாத்திரமும் ஆரோனுடைய தளிர்த்த கோலும். ஆரோனுடைய என்ன கோலுங்க? அது தளிர்த்த கோல். என்ன கோல் அது? தளிர்த்த கோல். தளிர்த்த கோல் என்ன அர்த்தம்? வளரக்கூடிய பூத்த கோல். என்ன கோல்? பூத்த கோல். ஒரு 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 பூக்குதுன்னு என்ன அர்த்தம்? அதுக்கு மகிழ்ச்சி, சந்தோஷம், ஆசீர்வாதம். சரியா? ஒரு பூக்குதுன்னா என்ன அர்த்தம்? அதுக்கு மகிழ்ச்சி, ஆசீர்வாதம், கனி. சரியா? இப்ப 4வது கோல் கர்த்தர் கூட என்ன கொடுத்தாரு சொல்லுங்க? கனியின் கோல். என்ன கோல்? கனியின் கோல். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. உங்களுக்கு ஆசீர்வாதம் வரும்னா வருமா வராதா? ஆமென். வருமா வராதா? ஆமென். அது வந்துருச்சு. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. அது வந்துருச்சு. இட்ஸ் தேர் வித் யூ. உங்கள்கிட்ட இருக்கு ஆசீர்வாதம். உங்கள்கிட்ட இருக்கு. யாரும் இங்க ஆசீர்வாதம் இல்லாம இல்ல. என்ன சொல்லுவீங்க? உங்க ஆசீர்வாதம் இல்லைன்னு சொல்லுவீங்களா? இல்ல, எல்லார்ட்டும் இருக்கா? இருக்கு. ஏன் இருக்கிற? கர்த்தர் 1000 அடி கொடுத்துட்டாருங்க. நீங்க சொல்றீங்களே சாட்சி, கர்த்தர் இந்த ஆண்டு என்னை ஆசீர்வாதமா நடத்தினார். அது ஏன் நடத்தினார்னா கர்த்தர் உங்கள் ஆசீர்வாதத்திற்கு கோலை கொடுத்திருக்கிறதுனால தான் ஆசீர்வாதம் நடந்துச்சு. ஆமென். அல்லேலூயா. கர்த்தர் உன் அந்த துளிர்த்த கோல் உனக்கு இருக்கிறதுனால தான் அந்த ஆசீர்வாதம் உனக்கு நடந்துச்சு. 4வது கோல் என்ன கோலுங்க? ஆசீர்வாதத்தின் கோல். எவ்வளவு கோலை பார்த்தோம்? 4 கோல். இன்னும் 4 அடுத்த வாரம் பார்க்கலாம். சரியா? இன்னும் கோல். ஏன்னா அந்த இன்னும் அடுத்த 4 கோலும் பெரிய டாபிக். அது பெரிய டாபிக். அந்த டாப்பிக்கை வாயில வந்துச்சுன்னா நிறுத்த முடியாது. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. அல்லேலூயா. என்னன்னு மட்டும் சொல்லிடுவா, அதை பேசிடலாம். ஆமென். ஆமா, நீங்க ஊருக்கு போறீங்க இல்லையா? சரிங்க, அந்த என்னன்னு மட்டும் நான் சொல்லிடுறேன். 5வது கோல் வெளிப்படுத்தலின் புஸ்தகம் 2:27. அது என்னன்னா 5வது கோல் அதிகாரத்தின் கோல். சரியா? அதை பத்தி நான் பேசல. அடுத்த வாரம் உங்கள்கிட்ட நான் பேசுறேன். 5வது அதிகாரத்தின் கோல். 6வது சங்கீதம் 105ஆம் அதிகாரம் 16. சங்கீதம் 105ஆம் அதிகாரம் 16. அந்த கோல் எதுனா ஆதரவின் கோல். ஆதரிக்க யாரும் இல்லை, எனக்கு நீர்
இருக்க இல்லை இல்லையா? அப்போ யார் நம்ம ஆதரிக்கிறதுங்க? கர்த்தர். அதனால தான் சொன்னேன், பேசின போயிடுவேன். அதனால தான் 6வது கோல் என்ன கோல்? ஆதரவு கோல். 7வது கோல் உதவியின் கோல். என்ன கோல்? உதவியின் கோல். 8வது வார்த்தையின் கோல். என்ன கோல்? வார்த்தையின். வசனம் சொல்லலை நான் உங்களுக்கு. 6வது சொல்லிட்டேன்னா, 6வது சங்கீதம் 105:16 சொன்னா, 7வது வந்து என்ன கோல்? உதவியின் கோல். அதுக்கு சகேரியா 8ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். சகேரியா 8:4. 8வது கோல் என்ன? வார்த்தையின் கோல். அதுக்கு ஐசையா 11ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். அது மட்டும் திறந்து பார்க்கலாம். வார்த்தையின் கோல் ஐசையா 11. நீதியின்படி ஏழைகளின் நியாயம் விசாரித்து யதார்த்தத்தின்படி பூமியுள்ள சிறுமையானவர்களுக்கு தீர்ப்பு செய்து பூமியை தமது வாக்கின் கோலால் அடித்து வாக்கின் கோலால் அடித்து தமது வாயின் சுவாசத்தால் துன்மார்க்கரை சங்கரிப்பார். வாயின் சுவாசத்தால் யாரை சங்கரிப்பாருங்க? அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். முதல் 4 கோல் மட்டும் சொல்லுங்க. என்ன பார்த்தோம்? அற்புதத்தின் கோல். அப்படியே ஏன் இருக்கலாமா? என்ன கோல்? அற்புதத்தின் கோல். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. என்ன கோல் நம்மகிட்ட கொடுத்தாரு கர்த்தர்? அற்புதத்தின் கோல். 2வது நீதியின் கோல். யார் உனக்கு நீதி செய்யணும்? தேவன் நீதி செய்யணும். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். யார் நீதி செய்யணும்? தேவன் தான் நமக்கு நீதி செய்யணும். எந்த மனுஷனும் நீதின்னு போய் நிக்காதீங்க. அல்லேலூயா. எனக்கு நீதி பண்ணுங்க நிக்காதீங்க. கர்த்தரே உனக்கு நீதிபதியாக இருக்கும்போது நீ வேற இடத்துல போய் நீதி செய்ய முடியாது நின்னா, அந்த இடத்துல கர்த்தருக்கு என்ன மரியாதை? ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. கர்த்தர் உனக்கு நீதி செய்கிற நீதிபதியா இருக்கும்போது நீ வேற இடத்துல போய் உட்கார்ந்து ஐயா எனக்கு நீதி சொல்லுங்கன்னு சொல்லாதீங்க. கர்த்தரே உனக்கு நீதி செய்கிறவரா இருக்கிறா. 3வது கோல் என்ன? என்ன கோல்? தேற்றுகிற கோல். அல்லேலூயா. யாரும் உன்னை தேற்ற மாட்டாங்க. கர்த்தர் மட்டும்தான் உன்னை தேற்றுகிறவரா இருக்கிறார். அவர் தேற்றினா அந்த தேற்றலுக்கு முடிவு கிடையாது. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். when he starts to support you, உன்னை தேற்றும் போது அந்த தேற்றுதலும் அந்த ஆறுதலும் அந்த சமாதானமும் எப்போதும் நிலைத்து நிற்குமா இருக்கும். 4வது ஆசீர்வாதத்தின் கோல். அல்லேலூயா. அந்த கோல் மரிச்சு போச்சுன்னு நினைக்காதீங்க. இல்லையே பாஸ்டர் முடிஞ்சிச்சு அவ்வளவுதான். இல்ல பாஸ்டர் முடிஞ்சிச்சு ஒன்னும் பண்ண முடியாது நினைக்காதீங்க. எப்போ துளிர்க்கொண்டு நமக்கு தெரியாது. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. நீ நினைக்கவே இந்த ஆசீர்வாதம் முடிஞ்சிச்சு பாஸ்டர், ஏதோ தப்பு பண்ணிட்டேன், இதுக்கு மேல எனக்கு எதோ ஆகாது, இதுக்கு மேல எனக்கு எதோ நடக்காது, நீ நினைக்கிறதுனால தான் அது நடக்குது ஆகுது தவிர கர்த்தர் அதை ஒருபோதும் முடிஞ்சிச்சுன்னு நினைக்கவே இல்லை. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். கர்த்தர் நினைப்பது சொல்லுவதெல்லாம் அது துளிர்க்கும். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். உன் ஆசீர்வாதம் உனக்கு தெரியாமலே துளிர்க்கும். ஆமென். நீ பார்க்காத நேரத்தில் அது துளிர்க்கும். நீ எண்ணாத நேரத்தில் அது துளிர்க்கும். ஏனென்று சொன்னால் அது கர்த்தருடைய கோல் செய்கிற அற்புதம். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். நம் கண்களை மூடி தேவனை பார்க்க போகிறோம். ஆண்டவரே என்னை ஆசீர்வதிங்க. அப்பா என்னை ஆசீர்வதிங்க. தகப்பனே என்னை ஆசீர்வதிங்க. தகப்பனே என்னை ஆசீர்வதிங்க. தகப்பனே என்னை ஆசீர்வதிங்க. தகப்பனே என்னை கேளுங்க பார்க்கலாம். அப்பா என்னை ஆசீர்வதிங்க. உம் கோலும் உம் தடியும் என்னை தேற்றட்டும். ஆண்டவரே உம் கோல் எனக்கு அற்புதம் செய்யட்டும். கொடுக்கட்டும். உம் கோல் என்னோடு கூட நடந்து வரட்டும். உம் கோல் என் கையில் இருப்பதினால் செய்ய முடியும். ஆண்டவரே அந்த விசுவாசம் எனக்குள் வளரும்படியாக அப்பா அந்த கோலை கொடுத்தபடிக்கு நன்றி செலுத்துகிறேன். இயேசுவே அந்த கோல், இயேசுவே அந்த கோல், இயேசுவே அந்த கோல். நானே ஜீவனும் வழியுமா இருக்கிறேன். என்னை என்று ஒருவரும் பிதா நித்திய ஜீவனை கொண்டு வருகிற கோல், உன்னை ஆசீர்வதிக்கும்படியா இருக்கிற கோல், அது துதிக்கிறோம். அப்ப என்னிடம் இருக்கிற மறந்து போகாதபடிக்கு அதை ஏற்ற நேரத்தில் பிரயோஜனப்படுத்தும்படியாக மறக்காதீங்க. உன்னை கர்த்தர் உண்டாக்கும் போது உனக்கான ஒரு கோலை கொடுத்திருக்கிறார். அந்த கோலை கொண்டு நீ அற்புதங்கள் செய்யலாம், அதிசயங்களை செய்யலாம், விசுவாசம் நடக்கலாம், தேற்றுபடி இருக்கலாம். உன் வாழ்க்கையில் செய்ய போகிற கிருபை மகிமை 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 மகிமைகளை பலன்படுத்துங்க, பலன்படுத்துங்க, பலன்படுத்துங்க. விசுவாசத்தின் கோலை பிரயோஜனப்படுத்துங்க, விசுவாசத்தின் கோலை பிரயோஜனப்படுத்துங்க. உம்மால ஆகாத
ஆகும். கர்த்தர் உன் தகப்பனா இருக்கிறார், உன் தேவனா இருக்கிறார். அவரால முடியுமானால் உன்னாலும் முடியும் செய்கிற வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். கையை தட்டி தேவனை மகிமைப்படுத்தலாமா? ஆண்டவரே, மாலாகும் எல்லாமாகும், ஒரு வார்த்தை சொன்னால் போதும். ஐயாவும் மாலாகும் எல்லாமாகும், ஒரு வார்த்தை சொன்னால் போதும். ஐயா ஒரு வார்த்தை சொன்னால் போதும். ஐயா ஒரு வார்த்தை சொன்னால் போதும். என் விண்ணப்பத்தை கேட்பவரே, என் கண்ணீரை காண்பவரே, சுகம் தருபவரே, ஸ்தோத்திரம் ஏசையா. சொல்லுங்க. விண்ணப்பத்தை கேட்பவரே, என் கண்ணீரை காண்பவரே, சுகம் தருபவரே, ஸ்தோத்திரம் ஏசையா. உம்மால் கூடும் எல்லாம் கூடும், ஒரு வார்த்தை சொன்னால் போதும். இயேசுவை பார்த்து சொல்லுங்க. உம்மால் கூடும் எல்லாம் கூடும், ஒரு வார்த்தை சொன்னால் போதும். இயேசுவே, நீங்க ஒரு வார்த்தை சொன்னால் போதும். ஐயா, நீங்க ஒரு வார்த்தை சொன்னால் போதும். ஆண்டவரே, ஐயா ஒரு வார்த்தை கேளுங்க. இயேசுவை பார்த்து கேளுங்க. ஐயா ஒரு வார்த்தை, உங்க வீட்டு சூழ்நிலை மாறுமே அப்பா. ஐயா ஒரு வார்த்தை, துளிர்க்காத காரியமும் துளிர்க்குமே ஐயா. ஓ, வியாதியின் படுக்கையில் இருக்கிறீர்களா? சொல்லுங்க ஆண்டவரை பார்த்து. ஐயா, ஓ கவலை சொன்னால் போதும். ஆண்டவரே, நீங்க வந்த போதும். ஐயா ஒரு வார்த்தை. இயேசுவே, ஒரு வார்த்தை, ஒரு வார்த்தை, ஒரு வார்த்தை, ஒரு வார்த்தை சொன்னால் போதும். ஐயா ஒரு வார்த்தை சொன்னால் என் பக்கமாய். ஐயா ஒரு வார்த்தை, என் பட்சமாய் ஒரு வார்த்தை. ஐயா ஒரு வார்த்தை சொன்னால் போதும். கையை தட்டி தேவனை மகிமைப்படுத்துங்க பார்க்கலாம். ஐயா ஒரு வார்த்தை சொன்னால் போதும். பிசாசின் அதிகாரம் அடங்கி போகும். ஒரு கபாலரா கோலோமோ. ஐயா, பிசாசின் அதிகாரம் அடங்கி போகும். இயேசுவே, பிசாசின் அதிகாரம் அடங்கி போகும். இயேசுவே, வியாதி எல்லாமே மறந்து போகும். ஒரு வார்த்தை சொன்னால் போதும், வியாதி மறந்து போகும். ஐயா ஒரு வார்த்தை விசுவாசத்தோடு கேளுங்க. அப்பா, அந்த கோல் அற்புதம் செய்யட்டும்.
சொன்னால் போதும். பரிசுத்த தெய்வமே, உம்மை போற்றி மகிமைப்படுத்திட்டோம். இவர்கள் கேட்ட மாதிரி அப்பா ஒரு வார்த்தை சொல்லுங்க டாடி, ஒரு வார்த்தை சொல்லுங்க டாடி. அந்த 100க்கு அதிபதி வந்து, ஆண்டவரே நீ வரலன்னா பரவாயில்ல, நீங்க ஒரு வார்த்தை சொல்லுங்க, நீங்க ஒரு வார்த்தை சொல்லுங்க, ஒரு வார்த்தை சொல்லுங்க, ஒரு வார்த்தை சொல்லுங்க, நீங்க ஒரு வார்த்தை சொல்லுங்க, ஏன் வேலைக்கார சுத்தமாவா? ஐயா ஒரு வார்த்தை சொன்னால் போ, ஒரு வார்த்தை சொன்னால் போதும். சுகம் பெற்றுக்கொள்ளுங்க, சுகம் பெற்றுக்கொள்ளுங்க, அற்புதம் பெற்றுக்கொள்ளுங்க, ஆசீர்வாதம் பெற்றுக்கொள்ளுங்க. கர்த்தரின் வார்த்தை நிச்சயமான வார்த்தை, அது மாறாத வார்த்தை. ஆண்டவரே ஒரு வார்த்தை சொல்லுங்க ஆண்டவரே. ஐயா ஒரு வார்த்தை சொன்னால் போதும். ஆண்டவரே நன்றி பிதாவே. தகப்பனே, இங்கிருந்து கடந்து செல்லும் போது தேவ வார்த்தையின் கோலை இவர்கள் கொண்டு செல்லும்படியாக, ஆண்டவரே வார்த்தையின் கோலை இவர்கள் கொண்டு செல்லும்படியாக, அற்புதத்தின் கோலை இவர்கள் கொண்டு செல்லும்படியாக, நீதி செய்கிற கோலை கொண்டு செல்லும்படியாக, தேற்றும் கோலை இவர்கள் கொண்டு செல்லும்படியாக, அற்புதத்தின் கோலை இவர்கள் கொண்டு செல்லும்படியாக, ஆசீர்வாதத்தின் கோலை இவர்கள் சென்று செல்லும்படியா, இயேசுவின் நாமத்தை கொடுத்ததை மறக்காதே, கர்த்தர் கொடுத்ததை விட்டு விடாதே. கர்த்தர் கொடுத்த காரியம் உன்னிடம் இருக்கிறது, அது துளிர்க்கும், அது துளிர்க்கிற காலத்தில் வாழ்ந்து வருகிறார். கர்த்தரே அந்த கோல் இவர்கள் மத்தியில் அதிசயம் செய்யட்டும், அற்புதங்கள் செய்யட்டும், பலன் படுத்தும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆசீர்வதிங்க, பலன் படுத்துங்க, இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவரின் அன்யோன்ய ஐக்கியமும் இப்பொழுதும் எப்போதும் சதா காலங்களிலும் இங்கு வந்திருக்கிற தேவ மக்களோடும் விசேஷமாய் தேவனுடைய செங்கோலை பிடித்து செல்கிற ஒவ்வொரு மக்களோடு கூட இருப்பதாக. ஆமேன், ஆமேன்.